അപ്പോൾ ശാസ്ത്രിമാരിൽ പരീക്ഷന്മാരിലും ചിലർ, ഗുരുവോ, നീ ഒരു അടയാളം ചെയ്ത് കാണാൻ ഞങ്ങൾ ആഗ്രഹിക്കുന്നു. அப்பொழுது வேத பாரகரிலும் பரிசேயிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். உடனே இயேசு പറയുകയാണ്, உடனே இயேசு சொல்லுகிறார், ദോഷമുള്ള തലമുറയെ അടയാളം നോക്കുന്നത്. ஆமென். இது பொல்லாத சந்ததி அடையாளத்தை தேடுகிறார்கள் என்று சொல்லுகிறார். എങ്കിലും ഞാൻ ഒരു അടയാളം പറയാം. ஆமென். உங்களுக்கு ஒரு அடையாளத்தை சொல்லுகிறேன். യോന പ്രവാചകന്റെ അടയാളമാണ് ഏറ്റവും നല്ല അടയാളം. ஆமென். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் தான் மிகப்பெரிய ஒரு அடையாளம். ഹല്ലേലൂയ. നമുക്ക് രണ്ട് അടയാളങ്ങൾ. ലൂക്കോസ് സുവിശേഷം 4-25 മുതൽ വായിച്ചേ. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதிலே 25 முதல் உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ഇത് നിങ്ങളുടെ മെമ്മറിയിൽ ഇരിക്കട്ടെ. இது உங்களுடைய சிந்தையில் இருக்கட்டும். മെമ്മറിക്കകത്ത് സ്റ്റോർ ചെയ്തോ. ஹல்லேலூயா. அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதம் வானம் அடைப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோ நாட்டிலுள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவின் இடத்துக்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொரு இடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலுக்கு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ഇവിടെ രണ്ട് അടയാളങ്ങളെ കുറിച്ച് പറയുകയാണ്. இங்கே ரெண்டு விதமான அடையாளங்களை குறித்து சொல்லப்படுகிறது. അന്ത്യകാലത്തെ കുറിച്ച് രണ്ട് അടയാളങ്ങളെ കുറിച്ച്, கடைசி காலங்களை குறிக்கும்படியான ரெண்டு அடையாளங்கள். ഒന്ന് യോനയുടെ അടയാളം, யோனாவின் அடையாளம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. இரண்டாவதாக ഏലിയാവിന്റെ അടയാളം, எலியாவின் அடையாளம். ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே ഞാൻ ഏലിയാവും യോനയും തമ്മിലുള്ള കണക്ഷനെ കുറിച്ചാണ് പറയുന്നത്. எலியாவுக்கும் யோனாவுக்கும் இடையே உள்ள தொடர்பை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். மத்தேயுவில் இயேசு പറയുന്നു യോനയുടെ അടയാളം, மத்தேயு எழுதின சுவிசேஷம் சொல்லுகிறது யோனாவின் அடையாளம். ലൂക്കോസിൽ പറയുന്നു ഏലിയാവിന്റെ അടയാളം, லூக்கா சொல்லுகிறது எலியாவின் அடையாளம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നമ്മൾ യോന പ്രവാചകനെ കുറിച്ച് പഠിക്കുമ്പോൾ, நாம் யோனா தீர்க்கதரிசியை குறித்து கற்றுக்கொள்ளும்போது, നാറ്റത്തിൽ നിന്ന് മാറ്റത്തിൽ വന്നവനാണ്. நாற்றத்திலிருந்து மாற்றத்திற்கு வந்தவன் அவன். അതായത് വേസ്റ്റിൽ നിന്ന് ബെസ്റ്റിൽ വന്നവൻ. அப்படி என்று சொன்னால் வேஸ்ட்ல இருந்து பெஸ்ட்க்கு வந்த ஒரு நபர். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എന്റെയും നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ ഒരു നാറ്റത്തിന്റെ അവസ്ഥ ഉണ്ടായിരുന്നു. ஆமென். ஹல்லேலூயா. என்றைக்கும் உடைய ஆமென் வாழ்க்கையில் நாற்றத்தின் அனுபவம். ஆனால் അതിൽ നിന്ന് മാറ്റത്തിലേക്ക് ദൈവം കൊണ്ടുവന്നു. அதிலிருந்து தேவன் மாற்றத்துக்கு நேராய் கொண்டு வந்தார். നാറ്റത്തിൽ ഇരുന്നപ്പോൾ നമ്മൾ സഭയിൽ പോകത്തില്ലായിരുന്നു. நாற்றத்தில் இருந்தபோது நாம் சபைக்கு செல்லாமல் இருந்தோம். മാറ്റം വന്നപ്പോൾ സഭയിൽ വന്നു. ஆனா மாற்றம் வந்தபோது நாம் சபைக்குள் வந்தோம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരുവന്റെ ജീവിതത്തിൽ മാറ്റം വരുമ്പോൾ, ஒருவருடைய வாழ்க்கையிலே மாற்றம் வரும்போது അവൻ സമയത്തിന് ആരാധനയ്ക്ക് വരും. அவன் சரியான நேரத்திற்கு சபையில் ஆராதனைக்கு வருவார்கள். അവൻ മാറ്റം വരുമ്പോൾ, மாற்றம் வரும்போது അവൻ സഭയിൽ ഭയങ്കര ആക്റ്റീവ് ആയിരിക്കും. அவர் சபையிலே பயங்கர சுறுசுறுப்பானவர்களாய் இருப்பார்கள். നാറ്റത്തിലാണ് ഇരിക്കുന്നതെങ്കിൽ, நாற்றத்தில் இருக்கிறார்களே என்றால், അവൻ ആരാധന എന്ന് പറഞ്ഞാൽ ഒരു അലർജിയാണ്. ஆராதனை என்று சொன்னாலே அவங்களுக்கு பயங்கரமான அலர்ஜியா இருக்கும். പ്രാർത്ഥന എന്ന് കേൾക്കുമ്പോൾ ഒരു ഇറിറ്റേറ്റ് ആണ്. ஜெபம் என்று சொன்னால் பயங்கர தொந்தரவா இருக்கும். മാറ്റത്തിൽ വന്നവൻ പറയും. ஆனா மாற்றத்திலே வந்த நபர்கள் இப்படி சொல்வார்கள், എപ്പോഴും ആരാധന ഉണ്ടെങ്കിൽ കൊള്ളാം, എപ്പോഴും ആരാധന ഉണ്ടെങ്കിൽ കൊള്ളാം, எப்போதும் ஆராதனை நடந்து கொண்டே இருக்குமானால் நன்றாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். നാറ്റത്തിൽ ഇരിക്കുന്നവൻ പറയും. ஆனா நாற்றத்தில் இருக்கிறவர் சொல்லுவார், എന്തിനു ഉപവസിക്കുന്നേ, எதற்காக உபவாசிக்கிறீர்கள், എന്തിനിങ്ങനെ അടിക്കടി പ്രാർത്ഥന வைക്കുന്നത്, எதற்காக அடிக்கடி நீங்கள் ஜெபங்களை வைக்கிறீர்கள். ആള് നാറ്റത്തിലാണ് ഇരിക്കുന്നത്. ஏனென்றால் அவர் நாற்றத்தில் இருக்கிறார். അവന് മാറ്റത്തിൽ വരാൻ താല്പര്യമില്ല. அவருக்கு மாற்றத்தில் வர விருப்பமில்லை. നിങ്ങൾ മാറ്റത്തിൽ വന്നവരാണ്. ஆமென். நீங்கள் எல்லோரும் மாற்றத்தில் வந்தவர்கள். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നാറ്റത്തിൽ ഇരിക്കുന്നവർക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുക. நாற்றத்தில் இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். വേസ്റ്റിൽ ഇരിക്കുന്നവന് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുക. வேஸ்ட்ல இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ പിടിച്ചിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் ബെസ്റ്റിലാണ് വന്നത്. ஆமென். பெஸ்ட்ல தான் வந்திருக்கிறீர்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. വേസ്റ്റിലായിരുന്നു. ஆமென். வேஸ்ட்ல இருந்தீர்கள். ഞാൻ വേസ്റ്റിലായിരുന്നു. நான் வேஸ்ட்ல இருந்தேன். പക്ഷെ ഞാൻ ഇപ്പോ ബെസ്റ്റിൽ വന്നിരിക്കുകയാണ്. ஆனா இப்போது நான் பெஸ்டில் வந்திருக்கிறேன். എപ്പോഴാണോ ഒരു വ്യക്തി യേശുവിനെ രക്ഷിതാവും കർത്താവുമായി സ്വീകരിക്കുന്നത്, எப்போது ஒரு நபர் இயேசுவை கர்த்தரும் இரட்சகருமாய் ஏற்றுக்கொள்கிறார்களோ, അന്ന് മുതൽ അവന്റെ ലൈഫ് ബെസ്റ്റ് ലൈഫാണ്. அன்று முதலாய் அவருடைய வாழ்க்கை ஒரு சிறந்த வாழ்க்கையாக மாறுகிறது. യേശു ഇല്ലാത്ത ലൈഫ്, இயேசு இல்லாத வாழ்க்கை
വേസ്റ്റ് ലൈഫാണ്. அது வேஸ்டான வாழ்க்கை. ഹല്ലേലൂയ. ஹalleluya. കരമുയർത്തി ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യും. கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். യേശുവിനെ എന്താണ് പരിശുദ്ധാത്മാവിന്റെ ഡ്യൂട്ടി? ஆமென். பரிசுத்தாவினுடைய வேலை என்ன? ഇവിടെ യോനയുടെ അടയാളം പറയുന്നു. இங்கே யோனாவின் அடையாளத்தை குறித்து சொல்லுகிறது. നല്ല രീതിയിൽ യോനയുടെ അടയാളം പറയുകയാണ്. ஆமென். இங்கே மத்தேயு யோனாவின் அடையாளத்தை சொல்லுகிறார். എന്നിട്ട് പറയുക, இதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், യേശു യോനയിലും വലിയവൻ. இயேசு யோனாவிலும் பெரியவர். നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചാൽ മതി. நீங்கள் கவனித்து பாருங்கள். ഏലിയാവിനെ പറയുകയാണെങ്കിൽ எலியாவை குறித்து சொன்னால் അടുത്തത് യേശു ഏലിയാവിലും വലിയവൻ. அடுத்ததாக சொல்லுகிறார், அங்கே இயேசு எலியாவிலும் பெரியவர். മോശയെ കുറിച്ച് പറയുകയാണെങ്കിൽ மோசேயை குறித்து சொன்னால் തൊട്ടടുത്ത് പറയുന്നു യേശു മോശയെ കാട്ടി വലിയവൻ. அடுத்த உடனே சொல்லுகிறார், ஆமென், இயேசு எலியாவிலும் பெரியவர். മോശയെ കാട്ടി വലിയവൻ. ஆமென், மோசேயை விடவும் பெரியவர். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഇനി സോളമനെ പറ്റി പറയുകയാണെങ്കിൽ சாலமோனை குறித்து சொன்னால் ഉടനെ പറയും ശലോമോനെ കാട്ടി വലിയവൻ. உடனே அங்கே வார்த்தை வருகிறது, இவர் சாலமோனிலும் பெரியவர். എവിടെ പോയാലും യേശു വലിയവൻ, യേശു വലിയവൻ, യേശു വലിയവൻ. எங்கே போனாலும் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். ഇതിന്റെ പിന്നിൽ പ്രവർത്തിക്കുന്നത് ആരാണ്? இதற்கு பின்பாக கிரியை செய்கிறது யார்? ഹോളി സ്പിരിറ്റ്. அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். ഹല്ലേലൂയ. ஹalleluya. എന്താണ് പരിശുദ്ധാത്മാവിന്റെ വർക്ക്? பரிசுத்த ஆவியினுடைய வேலை என்ன? അമേരിക്കയിൽ കൊണ്ടുപോകുന്നതല്ല, அமெரிக்க தேசத்துக்கு கொண்டு போவது அல்ல, കാനഡയിൽ കൊണ്ടുപോകുന്നതല്ല, கனடா தேசத்துக்கு கொண்டு போவது அல்ல, ഓസ്ട്രേലിയയിൽ കൊണ്ടുപോകുന്നതല്ല, ஆஸ்திரேலியா தேசத்துக்கு கொண்டு போவது அல்ல, വീട് തരുന്നതല്ല, வீட்டை கொடுப்பது அல்ல, ഭൂതത്തെ പുറത്താക്കുന്നതല്ല. பிசாசை துரத்துவது அல்ல. പരിശുദ്ധാത്മാവിന്റെ ഡ്യൂട്ടി பரிசுத்த ஆவியினுடைய வேலை യേശുവിനെ വലുതായി കാണിക്കുക, இயேசுவை பெரிதாக காண்பிக்க வேண்டும். കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്താട്ടെ. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். പരിശുദ്ധാത്മാവ് നിന്റെ മേൽ വന്നാൽ, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வந்தால் എന്താ സംഭവിക്കുന്നത്? என்ன நடக்கும்? അന്യഭാഷ പറയൂ? அந்நிய பாஷை சொல்லுவீர்கள்? അന്യഭാഷ പറയുമോ? அந்நிய பாஷை சொல்லுவீர்களா? കൈയടിക്കുമോ? கை தட்டணுமா? തുള്ളുമോ? ஆமென். துள்ளி குதிப்பதா? പരിശുദ്ധാത്മാവ് നമ്മുടെ മേൽ വരുമ്പോൾ, பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வரும்போது, നമ്മുടെ അകത്തിരിക്കുന്ന ഉണ്ണി യേശു, ஆமென், நம்மளுக்குள்ளே இருக்கிறதானே കുളന്ത യേശു, குழந்தை இயேசு വലുതായി വരും. அவர் பெரியவராய் மாறுவார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പരിശുദ്ധാത്മാവ് ഇല്ലാത്തവന്റെ യേശു, பரிசுத்த ஆவியானவர் இல்லாதவருக்குள்ளே இருக்கிற இயேசு ഇന്നും ഏതോ കണ്ണാടിക്കൂട്ടിനകത്തിരിപ്പുണ്ട്. இன்றைக்கும் ஏதோ ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளே இருக்கிறது. ഇന്നും ഒരു കുളന്ത യേശുവായി പുൽത്തൊട്ടിക്കകത്ത് കിടപ്പുണ്ട്. ஆமென். இன்றைக்கும் அவரை குழந்தை இயேசு என்று பாவித்து அவர்களை மாற்று துருவத்தில் வைத்திருக்கிறார்கள். എന്നാൽ പരിശുദ്ധാത്മാവ് എന്റെ അകത്ത് വന്നപ്പോ, ஆனா பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்தபோது എനിക്കൊരു കാര്യം മനസ്സിലായി. எனக்கு ஒரு காரியம் புரிந்தது. അവൻ കണ്ണാടിക്കൂട്ടിനകത്തല്ല, அவர் கண்ணாடி கூண்டுக்குள்ளே இல்லை, അവൻ പശുത്തൊട്ടിക്കകത്തല്ല, அவர் மாற்று தொழுவத்தில் அல்ல, അവൻ ക്രൂശിലല്ല, அவர் சிலுவையிலே அல்ல, അവൻ ഏതോ ജപമാലയ്ക്കകത്തല്ല, ஏதோ அவர் ஜெபமாலையில் இல்லை, അവൻ ഏതോ മലയിലല്ല, அவர் ஏதோ ஒரு மலையில் அல்ல, ആ മലയിലല്ല, ഈ മലയിലല്ല, அந்த மலையில் அல்ல, இந்த மலையில் அல்ல, ഏതോ ഒരു പള്ളിക്കകത്തല്ല, ஏதோ ஒரு ஆலயத்துக்குள்ளே அல்ல. യേശു എന്റെ അകത്തിരിക്കുന്നു. இயேசு எனக்குள்ளே வாசமாயிருக்கிறார். അതുകൊണ്ട് പൗലോസ് പറയുന്നത്, ஆகவே தான் பவுல் சொல்கிறார், പരിശുദ്ധാത്മാവ് എന്റെ അകത്ത് വന്നപ്പോൾ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்தபோது എനിക്കൊരു മർമ്മം മനസ്സിലായി. எனக்கு ஒரு ரகசியம் புரிய வந்தது. ക്രൈസ്റ്റ് ഇൻ യു, கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். ക്രൈസ്റ്റ് ഇൻ യു. கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். പരിശുദ്ധാത്മാവിന്റെ മറ്റൊരു പേരാണ് பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்கக்கூடிய வேறொரு நாமம் தான் ക്രൈസ്റ്റ്. கிறிஸ்து. ഹല്ലേലൂയ. ஹalleluya. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്. கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. നമുക്ക് ഒരേ ഒരു യേശുവേ ഉള്ളൂ. நமக்கும் ஒரே ஒரு இயேசு தான் இருக்கிறார். എത്ര യേശുണ്ട്? எவ்வளவு இயேசு இருக்கிறார்? ഒരു യേശു. ஒரே இயேசு. 6000 പ്രശ്നത്തിന് 6000 യേശു അല്ല. 6000 பிரச்சனைகளுக்கு 6000 இயேசு அல்ல. 6000 ഭൂതത്തെ പുറത്താക്കാൻ 6000 യേശു വന്നില്ല. ஆமை 6000 பிசாசுகளை துரத்துவதற்கு 6000 இயேசு வரவில்லை. ഒറ്റ യേശു. ஒரே இயேசு. പറഞ്ഞേ, ഒരു യേശു. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, ஒரு இயேசு. രണ്ട് കള്ളന്മാരുടെ നടുവിൽ, 2 കല്ലറുകളിன் നടുவே 3 ആണിയിൽ തൂങ്ങി, 3 ஆணிகளில் தொங்கினவரா, അവന്റെ വസ്ത്രത്തെ 4ആയി കീറി, அவருடைய வஸ்திரங்களை 4ஆய் பங்கிட்டார்கள். 5 പ്രധാനപ്പെട്ട മുറിവുകളോടുകൂടെ 5 பிரதான
காயங்களோடு கூட 6 മണിക്കൂർ ക്രൂശിൽ കിടന്ന് 6 மணி நேரம் சிலுவையிலே தொங்கினவராய் 7 മൊഴി പറഞ്ഞ് 7 மொழிகளை சொல்லி ഉയർത്തെഴുന്നേറ്റവൻ உயிரோடு எழும்பினவன் നിന്റെ അകത്തിരിക്കുന്നു. உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். Christ in you. கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். ചില നിമിഷം കരമടിച്ചു പറഞ്ഞാട്ടെ. சில நிமிஷங்கள் நல்ல கைகளை தட்டி சொல்லுவோம். യേശു കള്ളന്മാരുടെ നടുവിലല്ല. இயேசு கல்லர்களின் நடுவே அல்ல. യേശു മൂന്നാണിയിൽ അല്ല. இயேசு 3 ஆடிகளில் அல்ல. യേശു ക്രൂശിലല്ല. இயேசு சிலுவையில் அல்ல. യേശു കല്ലറയ്ക്കകത്തല്ല. இயேசு கல்லறைக்குள்ளே இல்லை. യേശു സ്വർഗ്ഗത്തിലും അല്ല. இயேசு பரலோகத்திலும் இல்லை. പിന്നെ എവിടെയാ? அப்புறம் எங்க இருக்கிறார்? അതുകൊണ്ടാ പൗലോസ് പറയുന്നത്. அதுதான் பவுல் சொல்லுகிறார். Christ in you. கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். Praise the Lord. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. പരലോകത്ത് ജസ്റ്റ് പോയി, പിതാവിനെ ഒന്ന് വിസിറ്റ് ചെയ്യാൻ വേണ്ടി പോയി. ஆமென். பரலோகத்துக்கு பிதாவை பார்ப்பதற்கு அவர் போனார். ഉടനെ ഗലീല പുരുഷന്മാരോട് പറഞ്ഞു. ஆமென். உடனே கலிலேயா புருஷர்கள் சொன்னார்கள். ഗലീല പുരുഷന്മാരോട് പറഞ്ഞു. ஆமென். கலிலேயா புருஷர்களிடத்தில் இயேசு சொன்னார், ഞാൻ നിങ്ങളെ വിട്ട് പോകുന്നത് പോലെ நான் எப்படி உங்களை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுகிறேனோ. ഞാൻ 1-ാമത്തെ അധ്യായത്തിൽ പോവുകയാണ്. ஆமென். 1வது அதிகாரத்தில் நான் போகிறேன். 2-ാം അധ്യായത്തിൽ തിരിച്ചു വരും. 2வது அதிகாரத்தில் நான் மறுபடியும் வருவேன். ഞാൻ പോകുന്നത് പോലെ நான் போவது போல ഞാൻ തിരിച്ചു വരും. நான் திரும்பவும் வருவேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പോയത് ജീസസ് ആണെങ്കിൽ போனது இயேசு என்றால் വന്നത് ക്രൈസ്റ്റ് ആണ്. வந்தது கிறிஸ்து. കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்கள். അപ്പൊ പരിശുദ്ധാത്മാവ് എന്തിനാ നമ്മുടെ അകത്ത് വന്നത്? அப்போ பரிசுத்த ஆவியானவர் எப்படி நமக்குள்ளே வந்தார்? യേശുവിനെ ചെറുതായി കാണിക്കാനല്ല, இயேசுவை சின்னதாக காண்பிப்பதற்காக அல்ல, യേശുവിനെ വലുതായി കാണിക്കുവാൻ. இயேசுவை நம்மில் பெரிதாய் காண்பிக்க. Praise the Lord. ஆமென். ഞാൻ ഇടയ്ക്ക് ഒരു മീറ്റിങ്ങിന് പോയി. நான் ஒரு கூட்டத்துக்கு சென்றேன். അവിടെ ഫുള്ള് அங்கே முழுவதும் യേശുവിനെ അല്ല പറയുന്നത്. அங்கே இயேசுவை குறித்து சொல்லவே இல்லை. ഒരു ദൈവദാസൻ എടുത്ത ഡിഗ്രിയെ പറ്റിയാ പറയുന്നത്. ஒரு தேவ ஊழியருடைய டிகிரியை பத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். MDH, MTH, MD, MD, BD, BD, തീ ഇല്ല. ஆமென். டீ இல்ல. തീ തീ ஆமென். அக்னி இல்ல. ബീഡി ഉണ്ട്, തീ ഇല്ല. ஆமென். வீடு இருக்கு, ஆனா தீ அக்னி நெருப்பு இல்ல. Praise the Lord. ஆமென். കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്. ஆமென். கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. MDH, MDയും BDയും വെച്ചിട്ട് തീ ഇല്ലെങ്കിൽ എന്താ പ്രയോജനം? ஆமென். MTHும் ஆமென் MDயும் BD இல்லனா நம்ம BDயும் வச்சிக்கிட்டு நெருப்பு இல்லனா என்ன பண்றது? ഇപ്പൊ ചിലർക്ക് യേശു അല്ല സബ്ജക്റ്റ്. இப்போ அநேகருக்கு இயேசு ஒரு சப்ஜெக்டே இல்ல. ശ്രദ്ധിക്കുക, പരിശുദ്ധാത്മാവ് ഒരുത്തന്റെ അകത്ത് ഉണ്ടോ ഇല്ലെന്ന് എങ്ങനെ മനസ്സിലാക്കാൻ കഴിയും? பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்குள்ளே இருக்கிறாரா இல்லையா என்று எப்படி நம்மால் புரிந்து கொள்ள முடியும்? പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். അവൻ വന്ന് അമേരിക്കയിൽ പോയ കഥയും ഓസ്ട്രേലിയയിൽ പോയ കഥയും ലണ്ടനിൽ പോയ കഥയും പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കും. ஆமென். அவர் அமெரிக்காவுக்கு போன கதையும் ஆஸ்திரேலியா போன கதையும் லண்டனுக்கு போன கதையும் தான் சொல்லிட்டு இருக்கிறார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். അല്ലാന്നുണ്ടെങ്കിൽ ഒരു 7 പോയിന്റ് എഴുതി വെച്ചോണ്ട് വരും. இல்லை என்றால் ஒரு 7 பாயிண்ட் குறிப்புகளை கொண்டு வருவார். 7 ദൈവദാസന്മാരുടെ പേര്, 7 தேவ ஊழியர்களுடைய பெயர். നമ്പർ 1 முதலாவதாக ജെയ്സൺ, നമ്പർ 2 സാം, നമ്പർ 3 ഐസക്. ഇതാണ് പ്രസംഗ സബ്ജക്റ്റ്. இதுதான் அவருடைய பிரசங்க குறிப்பாக இருக்கிறது. ഇങ്ങനെയുള്ള മെസ്സേജുകൾ കേൾക്കുമ്പോൾ, இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும்போது, ഇനി ഒരു ദൈവദാസന്റെ വീഴ്ചയെ കുറിച്ചുള്ള മെസ്സേജുകൾ കേൾക്കുമ്പോൾ, வேறொரு தேவ ஊழியர் விழுந்து போனார் என்ற செய்தியை கேட்கும்போது ഉടനെ ചിന്തിക്കുക, ഇവന്റെ അകത്ത് ഹോളി സ്പിരിറ്റ് അല്ല വ്യാപരിക്കുന്നത്. ஆமென். உடனே நீங்கள் நினைக்க வேண்டும், அவருக்குள்ளே பரிசுத்த ஆவியானுடைய கிரியை இல்லை. ഒരുത്തൻ മൈക്ക് എടുത്തോണ്ട് യേശുവിനെ പറ്റി പറയുന്നു എങ്കിൽ, ஒருவர் மைக்கை எடுத்து இயேசுவை பற்றி சொல்லுகிறார் என்றால் അവന്റെ പിന്നിൽ വ്യാപരിക്കുന്നത് പരിശുദ്ധാത്മാവാണ്. அவருக்கு பின்பதாக கிரியை செய்வது பரிசுத்த ஆவியானவர்தான். ഹല്ലേലൂയ. പരിശുദ്ധാത്മാവ് നിങ്ങളുടെ മേൽ ഓവർഫ്ലോ ചെയ്താൽ, பரிசுத்த ஆவியானவர் உங்களே நிரம்பி வழிவாரே என்றால், നാവിൽ നിന്ന് യേശു 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 എന്നേ വരത്തുള്ളൂ. உங்களுடைய நாவிலிருந்து இயேசு இயேசு இயேசுதான் என்று வந்து கொண்டிருக்கும். ഇവിടെ പറയുന്നു, ശലോമോനെ കാട്ടിയും വലിയവൻ. இங்கே வசனம் சொல்லுகிறது, இவர் சாலோமோனிலும் பெரியவர், ഏലിയാവിനെ കാട്ടിയും വലിയവൻ, எலியாவிலும் பெரியவர், സോളമനെ കാട്ടിയും വലിയവൻ, ஆமென், சாலமோனை காட்டிலும் பெரியவர், ക്യാൻസറിനെ കാട്ടിയും വലിയവൻ, கேன்சரை விடவும் பெரியவர், ട്യൂമറിനേക്കാൾ വലിയവൻ, கட்டிகளை விடவும் பெரியவர், നിന്റെ കടഭാരത്തെക്കാൾ വലിയവൻ, உங்கள் கடன் பாரங்களை விடவும் பெரியவர், നിന്റെ പ്രശ്നത്തെക്കാൾ വലിയവൻ, உங்கள் பிரச்சனையை காட்டிலும் பெரியவர். എവിടെ പ്രശ്നമുണ്ടോ, எங்கே பிரச்சனை இருக்கிறதோ അവിടെ എക്സ്പയറി ഡേറ്റ് ഉണ്ട്. அங்கே அந்த பிரச்சனைக்குரிய காலாவதி நாள் உண்டு. യേശുവിന് എക്സ്പയറി ഡേറ്റ് ഇല്ല. ஆனால் இயேசுவுக்கு ஒரு காலாவதி நாள் என்று இல்லவே இல்லை. നിന്റെ പ്രശ്നം
ടെമ്പററി ആണ്. ஓ உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தற்காலிகமானது. യേശു പെർമനന്റ് ആണ്. ஓ இயேசு நிரந்தரமானவர். കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கைகளை உயர்த்தி தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. എനിവേ പരിശുദ്ധാത്മാവിന്റെ ഡ്യൂട്ടി എന്ന് പറയുന്നത് பரிசுத்த ஆவியானுடைய டியூட்டி என்று சொன்னால் യേശുവിനെ ഉയർത്തി കാണിക്കുക. இயேசுவை உயர்த்தி காண்பிப்பது. Praise the Lord. ஆமென். എബ്രായർക്ക് എഴുതിയ ലേഖനം 2-ാം അധ്യായം 2 മുതൽ 4 വരെ വായിക്കുമ്പോൾ எபிரேயர் நிருபம் 2வது அதிகாரம் முதல் 2 முதல் 4 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும்போது അത്ഭുതങ്ങളും അടയാളങ്ങളും ഉണ്ട് എന്ന് എഴുതിയിരിക്കുന്നു. ஆமென். அற்புதங்களும் அடையாளங்களும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. എല്ലാവരും പറഞ്ഞ ദൈവം எல்லாரும் சொல்லுங்க தேவன். ദൈവം தேவன் അത്ഭുതങ്ങളുടെ ദൈവമാണ്. அவர் அற்புதங்களின் தேவன். വിശ്വസിക്കുന്നു അവൻ അത്ഭുതങ്ങളുടെ ദൈവമാണ്. நீங்க விசுவாசிக்கிறீர்களா? அவர் அற்புதங்களின் தேவன். അൺഎക്സ്പെക്ടഡ് അത്ഭുതങ്ങൾ വരും. எதிர்பாராத விதமாய் அற்புதங்கள் நடக்கும். എല്ലാവരും പറഞ്ഞേ எல்லாரும் சொல்லுங்க ദൈവത്തിന്റെ പ്രവൃത്തി ஆமென். தேவனுடைய கிரியைகள் എപ്പോഴും സർപ്രൈസ് ആയിരിക്കും. எப்போதும் ஆச்சரியமானதாகவே இருக்கும். അടുത്തിരിക്കുന്നവരെ കയ്യെ പിടിച്ചിട്ട് പറഞ്ഞേ உங்க பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க ഒരു സർപ്രൈസ് വരുന്നുണ്ട്. ஒரு ஆச்சரியம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஆமென். നല്ല സ്നേഹമുള്ള ഹസ്ബൻഡുമാര്, நல்ல அன்பான கணவன்மார்கள் ഭാര്യമാർക്ക് ഇടയ്ക്കിടയ്ക്ക് സർപ്രൈസ് കൊടുക്കും. மனைவிக்கு ஆமென் அடிக்கடி அவர்கள் சர்ப்ரைஸை கொடுப்பார்கள். ഹല്ലേലൂയ. ஆமென். ശരിയല്ലേ? ഇടയ്ക്കിടയ്ക്ക് സർപ്രൈസ് കൊടുക്കും. ஆமென். அடிக்கடி சர்ப்ரைஸான கிஃப்டை கொடுப்பாங்க. മറന്നതുപോലെ അഭിനയിക്കും. ஆமென். மறந்தது போல நடிப்பாங்க. ഈ ഭാര്യയും ഇങ്ങനെ മുഖമൊക്കെ ചീർത്ത് വെച്ചിരിക്കും. அதனால இந்த மனைவிமார் ஆமென் ஹalleluya. സംടൈം ഈ ബർത്ത്ഡേ ഒക്കെ വരുന്ന ടൈം ഉണ്ടല്ലോ, ബർത്ത്ഡേ ഒക്കെ இந்த பிறந்த நாட்கள் வருகிற நாட்களிலே ഈ ഭാര്യമാര് ഹസ്ബൻഡിനെ ഓർമ്മപ്പെടുത്തത്തില്ല. ஆமென். இந்த மனைவிமார்கள் கணவனை வந்துட்டு ஹalleluya ஞாபகப்படுத்த மாட்டாங்க. അറിഞ്ഞ് ഹാപ്പി ബർത്ത്ഡേ പറയണം നോക്കട്ടെ. அவர்களுக்கு ஞாபகம் வந்து அவங்க தானாவே ஹாப்பி பர்த்டேன்னு சொல்ல எதிர்பார்ப்பாங்க. ഈ ബുദ്ധിമാന്മാരെ ഹസ്ബൻഡ് இந்த புத்திசாலிகளா இருக்கக்கூடிய கணவன்மார்கள் ആ ഡേറ്റ് മറന്നതുപോലെ ഇങ്ങനെ നടക്കും. அந்த டேட்டையே அவங்க மறந்த மாதிரி அவங்க ஆமென் தெரியாத மாதிரியே இருப்பாங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്. கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പെട്ടെന്ന് ചില സർപ്രൈസുകൾ വരും. திடீரென்று ஒரு சர்ப்ரைஸ் வரும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇന്ന് രാത്രി എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നു? இந்த இரவுல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ദൈവം നിന്റെ ലൈഫിൽ ഒരു സർപ്രൈസ് ഒരുക്കിയിട്ടുണ്ട്. தேவன் உங்க வாழ்க்கையில சில ஆச்சரியமான பரிசுகளை வைத்திருக்கிறார். കിട്ടത്തില്ലെന്ന് നീ ചിന്തിക്കുന്ന സമയത്ത് கிடைக்கவே கிடைக்காது என்று நீங்க நினைக்கக்கூடிய நேரத்தில் ഒരു സർപ്രൈസ്, ஒரு ஆச்சரியம். എപ്പോഴും எப்போதும் ദൈവത്തിന്റെ പ്രവൃത്തി, தேவனுடைய கிரியைகள் എല്ലാം നീ അവസാനിച്ചെന്ന് പറയുമ്പോഴാണ്, எல்லாமே முடிந்தது என்று நீங்கள் சொல்லும்போது, എന്റെ ദൈവം എന്നെ മറന്നു എന്ന് ചിന്തിക്കുമ്പോഴാണ് தேவன் எல்லாம் என்னை மறந்து விட்டாரோ என்று நீங்கள் நினைக்கும் போது ഒരു ദൈവ പ്രവൃത്തി വെളിപ്പെടും. ஒரு தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுகிறது. ഒരു പക്ഷേ ஒருவேளை ആ സർപ്രൈസ് ഡേ அந்த ஆச்சரியமான நாள் ഇന്ന് രാത്രി ആയിരിക്കും. இந்த இரவா இருக்கலாம். അൺഎക്സ്പെക്ടഡ് ചില മണി അക്കൗണ്ടുകൾ ട്രാൻസ്ഫർ ആകും. ஓ எதிர்பாராத விதமாய் உங்களுடைய கணக்கிலே சில காசுகள் ஆமென் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது. അൺഎക്സ്പെക്ടഡ് നിന്റെ ബിസിനസ്സുകൾ വളരും. ஆமென். எதிர்பாராத விதமாய் உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் வளரும். ഇന്ന് രാത്രി പരിശുദ്ധാത്മാവ് പറയുന്നു, இந்த இரவுல பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், നിന്റെ കുടുംബത്തിനകത്ത് ദൈവം ഒരു സർപ്രൈസ് അയച്ചാൽ, உங்க குடும்பத்துக்குள்ள தேவன் சில ஆச்சரியங்களை அனுப்பினால், നാളെ പ്രഭാതത്തിൽ നിന്റെ കയ്യിൽ അപ്പോയിന്റ്മെന്റ് ലെറ്ററുകൾ ഇരിക്കും. நாளை காலையில் உங்கள் கையிலே அப்பாயின்மென்ட் லெட்டர்ஸ் இருக்கும். ഇന്ന് ദൈവം ഒരു സർപ്രൈസ് അയച്ചാൽ, இன்றைக்கு தேவன் ஒரு ஆச்சரியமான பரிசை அனுப்பினால், ഒരുപക്ഷെ നാളെ നിന്റെ കയ്യിൽ ഒരു പ്രൊമോഷന്റെ ലെറ്റർ കയ്യിൽ വരും. ஒருவேளை நாளையில் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் லெட்டர் வரலாம். ഇനി റിയൽ എസ്റ്റേറ്റ് ബിസിനസ് ചെയ്യുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ, இனி யாராவது ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுவீர்கள் என்றால், ഒരു സർപ്രൈസ് ദൈവം അയച്ചാൽ, ஒரு ஆச்சரியத்தை தேவன் உங்களுக்கு அனுப்பினார் என்றால், വർഷങ്ങളായി കൈമാറാത്ത നിലങ്ങൾ കൈമാറി പോകും. வருஷங்களாய் விற்று போகாத நிலங்கள் விற்கப்படும். ദൈവം ഒരു സർപ്രൈസ് അയച്ചാൽ, தேவன் ஒரு ஆச்சரியத்தை அனுப்பினார், ഒരുപക്ഷെ നാളെ പുതിയ വീട്ടിന്റെ താക്കോൽ കൈമാറും. ஒருவேளை நாளைய தினமே உங்களுக்கு ஒரு புதிய வீட்டினுடைய திறவுகள் கொடுக்கப்படலாம். ദൈവം ഒരു സർപ്രൈസ് അയച്ചാൽ, தேவன் ஒரு திறவு ஆச்சரியத்தை அனுப்பினார், നീ ആഗ്രഹിക്കുന്ന വാഹനത്തിന്റെ താക്കോൽ കൈമാറും. நீங்கள் விரும்பக்கூடிய வாகனத்தினுடைய சாவி உங்களுக்கு கொடுக்கப்படும். ദൈവം നിന്റെ മേൽ ഒരു സർപ്രൈസ് അയച്ചാൽ, தேவன் உங்க மேல ஒரு ஆச்சரியத்தை அனுப்பினார், നിന്റെ പാസ്പോർട്ടിനകത്ത് അമേരിക്കയുടെയും കാനഡയുടെയും ഓസ്ട്രേലിയയുടെയും ന്യൂസിലൻഡിന്റെയും
ജർമ്മനിയുടെയും സ്റ്റാമ്പ് അടിക്കും. ஆமென். தேவன் ஒரு ஆச்சரியத்தை அனுப்பினால் உங்களுடைய விசாவிலே அல்லேலூயா ஜெர்மனியினுடைய யுஎஸ்ஏ தேசத்தினுடைய ஆமென் லண்டன் தேசத்தினுடைய ஆஸ்திரேலியா தேசத்தினுடைய ஆமென் விசா அடிக்கப்படும். സ്റ്റാമ്പ് അടിക്കപ്പെടും. ஆமென். விசா ஸ்டாம்ப் அடிக்கப்படும். കരം അടിച്ചു ദൈവത്തെ സ്തുതിച്ച് நல்ல கைகளை தட்டி தேவனை துதிப்போம். something happening tonight. இந்த இரவு ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது. കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറ. நல்ல கைகளை தட்டி சொல்லுவோம். യേശുവേ, இயேசுவே എന്റെ ലൈഫിൽ ഒരു സർപ്രൈസ് അയക്കണമേ. என்னுடைய வாழ்க்கையில் ஆச்சரியத்தை அனுப்புவீராக. ലോകത്തിൽ ഏറ്റവും വലിയ സർപ്രൈസ് കിട്ടിയത് இந்த உலகத்துல மிகவும் பெரிய சர்ப்ரைஸ் ஆச்சரியம் கிடைத்தது. യേശു ആർക്കാണെന്ന് വലിയ സർപ്രൈസ് കൊടുത്തത്? இயேசு யாருக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தார்? തന്റെ അമ്മയ്ക്കാണ് സർപ്രൈസ് കൊടുത്തത്. தன்னுடைய தாயாருக்கு தான் கொடுத்தார். 17ാമത്തെ വയസ്സിൽ പരിശുദ്ധാത്മാവിൽ ഗർഭം ധരിച്ചു. 17வது வயதில் இந்த மரியாள் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே கர்ப்பம் தரிக்கப்படுகிறார். അതാണ് ഏറ്റവും വലിയ സർപ്രൈസ്. அதுதான் அவளுக்கு கிடைக்கப்பெற்ற பெரிய சர்ப்ரைஸ். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നീ പോലും അറിയാതെ உங்களுக்கே தெரியாமல் നിന്നിൽ உங்களில் പ്രോമിസുകൾ ജനിക്കാൻ പോകുന്നു. வாக்குத்தத்தங்கள் பிறக்க போகிறது. ஆமென். ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇവിടെ இங்கே എന്തിനാ യോനയുടെ അടയാളം പറഞ്ഞേ? எதற்காக யோனாவின் அடையாளம் சொல்லப்படுகிறது? നമുക്ക് അബ്രഹാമിനെ ഇഷ്ടമാണ്, நம்ம ஆபிரகாம் நமக்கு பிடிக்கும், നോഹയെ ഇഷ്ടമാണ്, நோவாவை நமக்கு பிடிக்கும், മോശയെ ഇഷ്ടമാണ്, மோசேயையும் பிடிக்கும், ജോഷുവയെ ഇഷ്ടമാണ്, யோசுவாவையும் நமக்கு பிடிக்கும், ഏലിയാവിനെ ഇഷ്ടമാണ്, எலியாவையும் நமக்கு பிடிக்கும், എലീശയെ ഇഷ്ടമാണ്. எலிசாவையும் நமக்கு பிடிக்கும். യോനയെ ഇഷ്ടമാണോ എന്ന് ചോദിച്ചു കഴിഞ്ഞാൽ ஆனா யோனாவை உங்களுக்கு பிடிக்குமா என்று நீங்கள் உங்களை கேட்டால் ഇച്ചിരി ടഫാണ്. கொஞ்சம் அது கஷ்டம்தான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ആരെങ്കിലും യോനയുടെ അഭിഷേകത്തിന് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കും? யாராவது யோனாவின் அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று ஜெபிப்பதுண்டா? ഏലിയാവിന്റെ അഭിഷേകം വരണേ, ഏലിയാവിന്റെ അഭിഷേകം വരണേ. எலியாவின் அபிஷேகம் வேண்டும், எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் வேண்டும், എലീഷയുടെ മേലിരിക്കുന്ന അഭിഷേകം വേണേ, எலிசாவின் மேல் இருந்த அபிஷேகம் வேண்டும், അല്ലെങ്കിൽ അബ്രഹാമിന്റെ അഭിഷേകം വേണേ. ஆபிரகாமின் அபிஷேகம் வேண்டும். ആരെങ്കിലും യോനയുടെ അഭിഷേകം ഇറങ്ങട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിക്കും? யாராவது யோனாவின் அபிஷேகம் என்னில் இறங்கி வரட்டும் என்று சொல்வதுண்டா? Praise the Lord. ஆமென். യോന എന്ന് കേൾക്കുമ്പോഴേ யோனா என்று கேட்டாலே he is the rejected person. அவர் புறக்கணிக்கப்பட்ட நபர். Praise the Lord. ஆமென். നമ്മളെല്ലാവരും അവനെ റിജക്ട് ചെയ്തിരിക്കുക. நாம் எல்லோரும் அவரை புறக்கணித்திருக்கிறோம். നമ്മളെല്ലാവരും റിജക്ട് ചെയ്തപ്പോ நாம் எல்லோரும் அவரை புறக்கணித்த போது God selected him. கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അതേ പ്രോസസ് ആണ് ഇന്ന് രാത്രി ഇവിടെ നടക്കാൻ പോകുന്നത്. அதே செயல்பாடுதான் இந்த இரவு நம்மிலே நடக்க போகிறது. ഈ ലോകം നിന്നെ റിജക്ട് ചെയ്താൽ, இந்த உலகம் உங்களை புறக்கணித்து விட்டது என்றால் ദൈവം നിന്നെ ഒരു അത്ഭുതമാക്കും. தேவன் உங்களையே ஒரு அற்புதமாக மாற்றி விட போகிறார். ദൈവം നിന്നെ ഒരു സൈൻ ബോർഡ് ആക്കി മാറ്റും. தேவன் உங்களை ஒரு அடையாளமாய் மாற்ற போகிறார். ഞാൻ ഉൾപ്പെടെ നിങ്ങൾ ഉൾപ്പെടെ യോനയെ റിജക്ട് ചെയ്തവരാണ്. நானும் நீங்களும் யோனாவை புறக்கணித்திருக்கிறோம். Praise the Lord. ஆமென். யோനയുടെ പുസ്തകം എല്ലാവരും വായിക്കത്തില്ല. யோனாவின் புத்தகத்தை எல்லாரும் வாசிப்பதில்லை. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. 99% ആൾക്കാരും ஆமென் 99% ஜனங்கள் ഏലിയാവിനെയും എലീശയും മോശയെയൊക്കെ ഇഷ്ടപ്പെടുന്നവരാണ്. ஆமென் எலியா மோசே ஆமென் எலிசாவை தான் விரும்புகிறார்கள். യോനയെ ഒരു 2-3 ഒരു 1% ഒക്കെ. ஆமென் யோனாவை விரும்புகிறவர்கள் 1-2 இப்படி 1% மக்கள் தான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഈ മെസ്സേജ് പ്രിപ്പറേഷൻ ചെയ്തതിനു ശേഷം എനിക്ക് യോനയെ ഇഷ്ടപ്പെട്ടു തുടങ്ങി. ஆனால் இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தின பிறகு இந்த யோனாவின் மீது எனக்கு மிகவும் விருப்பம் உண்டானது. Praise the Lord. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യേശു ഏലിയാവിനെ ബാക്കി എല്ലാവരെയും വിട്ടിട്ട് യോനയെ അടയാളമായി സെലക്ട് ചെയ്യുക. இயேசு ஆமென் எலியாவையும் ஹல்லேலூயா ஆமென் மற்ற எல்லாரையும் விட்டு யோனாவை அடையாளமாய் தெரிந்து கொள்கிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആരാണ് യോന? யோனா யார்? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യോനയുടെ ചരിത്രം നമ്മൾ നോക്കുമ്പോൾ நாம் யோனாவின் சரித்திரத்தை நாம் பார்க்கும்போது BC 793 മുതൽ 753 കാലഘട്ടത്തിൽ ജീവിച്ച വ്യക്തിയാണ് യോന. ஆமென். BC ஆமென் ஹல்லேலூயா 793 ஹல்லேலூயா 793 ஆமென் 793 முதல் 753 വരെ 753 வரை ജീവിച്ചിരുന്ന வாழ்ந்திருந்த ആളായിരുന്നു യോന. ஆமென். ஒரு மனிதனாக இந்த யோனா இருந்தார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. BC 722 BC 722 നിനവെ പട്ടണത്തെ நினிவே பட்டணத்தை
അസീറിയ പിടിച്ചു. അസീറിയ. அசீரியன் பிடித்தான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഈ യോന ജീവിച്ച കാലഘട്ടം இந்த யோனா வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டம் യെരോബയാം രണ്ടാമന്റെ കാലഘട്ടത്തിലാണ്. ஆமென். யெரொபெயாம் இரண்டாவது காலகட்டத்திலே தான் യെരോബയാ രാജാവിന്റെ കാലഘട്ടത്താണ് யெரொபெயாம் ராஜாவின் காலகட்டத்திலே தான் ഈ യോന ജീവിച്ചിരുന്നത്. இந்த யோனா வாழ்ந்து கொண்டிருந்தார். ഇതാണ് ചെറിയൊരു യോനയുടെ ചരിത്രം. ஆமென். அதுதான் யோனாவின் சரித்திரம். യോന എന്ന വാക്കിന്റെ അർത്ഥം யோனா என்ற வார்த்தையின் பொருள் പ്രാവ് എന്നാണ്. புறா என்று அர்த்தம் கொள்கிறது. യോന എന്ന വാക്കിന്റെ അർത്ഥം എന്താണ്? யோனா என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? പ്രാവ്. புறா. പ്രാവ് എന്ന് പറയുന്നത് புறா என்று சொன்னால் പരിശുദ്ധാത്മാവിന്റെ സിംബലാണ്. அது பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அடையாளமா இருக்கிறது. സിംബൽ ഓഫ് ഹോളി സ്പിരിറ്റ്. ஆமென். பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அடையாளமா இருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഇസ്രായേലിന്റെ വടക്ക് തെക്ക് കിഴക്ക് ഭാഗത്ത് ஆமென். இஸ்ரவேலின் வடக்கு ஆமென் தெற்கு கிழக்கு பாகத்தில் ഒരേ കാലഘട്ടത്തിൽ ஒரே காலகட்டங்களில் രണ്ട് പ്രവാചകന്മാരെ ദൈവം സെലക്ട് ചെയ്തു. ரெண்டு தீர்க்கதரிசிகளை தேவன் தெரிந்து கொண்டார். ആമേൻ. യോന പ്രവാചകനെയും யோனா தீர்க்கதரிசியையும் നഹൂം പ്രവാചകനെയും ദൈവം തെരഞ്ഞെടുത്തു. நாகும் தீர்க்கதரிசியையும் தேவன் தெரிந்து கொண்டார். ആമേൻ. യോന ഇരുന്നത് നസ്രേത്തിലാണ്. யோனா ஆமென் வாழ்ந்து கொண்டிருந்தது நாசரேத்தூரில். ആമേൻ. നഹൂം വാണത് കവർണഭൂമിലായിരുന്നു. நாகும் தீர்க்கதரிசி வாழ்ந்து கொண்டிருந்தது கப்பர்நகூமில். നഹൂം കവർണഭൂമിൽ വാഴുന്നത് കൊണ്ട് ஆமென். நாகும் தீர்க்கதரிசி கப்பர்நகூமிலே வாழ்ந்ததினாலே നഹൂന്റെ പേരിലാണ് ആ പട്ടണം അറിയപ്പെട്ടത്. நாகும் தீர்க்கதரிசியின் பேர்ல தான் இந்த பட்டணம் அறியப்பட்டது. യോനയിലും വലിയവനായ യേശു അവിടെ വന്നതുകൊണ്ട് யோனாவிலும் பெரியவராய் இருக்கக்கூடிய இயேசு அங்க வந்ததினால നസ്രേനായ യേശു എന്നായി. ஆமென். அந்த பட்டணம் நசரேயனாகிய இயேசு என்று அறியப்பட்டது. യേശുവിലൂടെ നസ്രേത്ത് അറിയപ്പെട്ടു. இயேசுவின் மூலமாய் நாசரேத்தூர் அறியப்பட்டது. പ്രവാചകനായ നഹൂം കവർണഭൂമിൽ നിന്നതുകൊണ്ട് தீர்க்கதரிசியாகிய நாகும் கப்பர்நகூமிலே இருந்ததினாலே പ്രവാചകനായ നഹൂന്റെ പേരിൽ ആ പട്ടണം അറിയപ്പെട്ടു. தீர்க்கதரிசியாகிய நாகும் பேரிலே அந்த பட்டணம் அறியப்பட்டது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. BC 8-ാം നൂറ്റാണ്ടിൽ BC 8ஆம் நூற்றாண்டில் അശ്ശൂരിന്റെ പട്ടണമായ அசூரின் பட்டணமாகிய நினவேயில் നീചന്മാരായ ആൾക്കാരാണ് താമസിച്ചിരുന്നത്. அங்கே கொடூரமான ஆட்கள் குடியிருந்தார்கள். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ആ പട്ടണത്തെ ഭരിച്ചിരുന്നത് அந்த பட்டணத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்தவர் നിമ്രോദ് എന്ന രാജാവായിരുന്നു. நிம்ரோத் என்று சொல்லப்படுகிற ராஜாவாய் இருந்தார். നിമ്രോദിനെ കുറിച്ച് നിങ്ങൾ കേട്ടിട്ടുണ്ടല്ലോ. நிம்ரோத்தை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. നിമ്രോദിനെ കുറിച്ച് പഠിക്കുമ്പോൾ நிம்ரோத்தை குறித்து கற்றுக்கொண்டால் ക്രൂരനായ വേട്ടക്കാരൻ, அவன் கொடூரமான வேட்டைக்காரனாயிருந்தான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. രക്തച്ചൊരിച്ചിലിന്റെ പട്ടണമാണ് അശ്ശൂർ നിനവേ. ஆமென். ரத்தம் சிந்தப்படுகிற தேசமாக அசூர் நினிவே பட்டணம் இருந்தது. നിനവേ പട്ടണത്തിൽ நினிவே பட்டணத்தில் മനുഷ്യന്റെ തലയോട്ടിയുടെ രൂപത്തിലുള്ള പിരമിഡുകൾ അവിടെ ഉണ്ട്. மனுஷனுடைய மண்டை ஓட்டின் அல்லேலூயா பிரமிடுகள் அங்கே செய்யப்பட்டிருந்தது. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഈ പട്ടണത്തിലാണ് இந்த பட்டணத்திலே தான் രണ്ട് പ്രവാചകന്മാരെ ദൈവം അയക്കുന്നത്. ரெண்டு தீர்க்கதரிசிகளை தேவன் அனுப்பினார். ഒരു പ്രവാചകൻ ഒരു ഇടത്ത് വന്നാൽ, ஒரு தீர்க்கதரிசி ஒரு இடத்துக்கு வருவாரேயானால், ഒരു ദീർഘദർശി ഒരു പ്രവാചകൻ ഒരു ദേശത്ത് വന്നാൽ, ஒரு தீர்க்கதரிசி ஒரு தேசத்திற்கு வருவாரே என்றால், ഒരു പ്രവാചകൻ ഒരു സഭയിൽ വന്നാൽ, ஒரு தீர்க்கதரிசி ஒரு சபைக்கு வந்தால் അവന്റെ കയ്യിൽ ഒരു രണ്ട് ദൂത് കാണും. அவருடைய கைகளிலே சொல்லும்படியாய் ரெண்டு தீர்க்க தரிசனம் இருக்கும். ஒன்று അവനിൽ നിന്ന് ആശ്വാസത്തിന്റെ ദൂത് വെളിയിൽ വരും. அவருடைய வாயிலிருந்து ஆறுதல் உண்டாக்கக்கூடிய வார்த்தைகள் புறப்பட்டு வரும். ഒരു പ്രവാചകൻ നിങ്ങൾക്ക് വേണ്ടി ശുശ്രൂഷ ചെയ്താൽ, ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்காக ஊழியம் செய்தால், പ്രശ്നം കൂടിയല്ല വീട്ടിൽ പോകുന്നത്. நீங்கள் பிரச்சனை அதிகரித்தவர்களாய் வீட்டுக்கு செல்ல மாட்டீர்கள். പ്രശ്നത്തിനകത്തൊരു സോൾവ് ഉണ്ടാകും. பிரச்சனைக்குள்ளே பரிகாரம் உங்களுக்கு உண்டாகும். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். രണ്ടാമதாக മാനസാന്തരങ്ങൾ നടക്കും. ஆமென். மனம் திரும்புதல் உண்டாகும். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഇത് രണ്ടും സംഭവിക്കും. இது ரெண்டும் நடக்கும். സഭയ്ക്കകത്തും പുറത്തും ഇത് രണ്ടും സംഭവിക്കും. சபைக்குள்ளேயும் வெளியேயும் இந்த ரெண்டு காரியங்கள் நடக்கும். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, പ്രവാചകൻ വരുമ്പോൾ தீர்க்கதரிசி வரும்போது മാനസാന്തരങ്ങൾ ഉണ്ടാവും, மனம் திரும்புதல் உண்டாகும், ആശ്വാസം ഉണ്ടാവും, ஆறுதல் உண்டாகும். പ്രവാചകൻ എന്ന് പറഞ്ഞു വരുന്നവർ ചർച്ചയിൽ കയറിയാൽ, தீர்க்கதரிசி என்று சொல்லிக்கொண்டு
ஆமென். நடக்கிறவர் சபைக்கு வருவாரே ஆனால், ചിലർ സ്വയം അങ്ങ് പറയാ ഞാൻ പ്രവാചകൻ. ஆமென், சிலர் தானாகவே சொல்றாங்க நான் தீர்க்கதரிசி என்று சொல்லி. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഞാൻ പാസ്റ്ററിന്റെ അടുത്ത് ഫോൺ വിളിച്ചിട്ട് പറഞ്ഞില്ല நான் பாஸ்டர் இடத்துல போன் பண்ணி சொல்லல എന്നെ പ്രവാചകൻ എന്ന് വിളിക്കണമെന്ന്. பாஸ்டரே, ஆமென், தீர்க்கதரிசி என்று கூப்பிட வேண்டும் என்று. ഞാൻ മാക്സിമം ബ്രദർ എന്നാ ഞാൻ വെക്കുന്നത്. ஆமென். அதிகமாய் நான் விரும்புவது என்னை சகோதரர்கள் என்று கூப்பிடுறேன் என்று சொல்லி தான் நான் விரும்புவேன். പക്ഷെ എന്നെ ആൾക്കാർ പ്രോഫറ്റ് എന്ന് വിളിക്കുന്നു. ஆனா என்னை காண்கிறவர்கள் என்னை தீர்க்கதரிசி என்று சொல்லி தான் அழைக்கிறார்கள். யாரிடத்து இதுவரை போஸ்டர்ல ப்ராஃபட் லினீஷ் എന്ന് അടിക്കണമെന്ന് ഞാൻ പറഞ്ഞിട്ടില്ല. யாரிடத்திலும் இதுவரையிலும் என்னை நீங்கள் தீர்க்கதரிசி லினீஷ் என்று சொல்லி போடுங்கள் என்று நான் யாருகிட்டையும் சொன்னது கிடையாது. എന്നെ എന്ത് വിളിച്ചാലും കുഴപ്പമില്ല. என்னை நீங்க எப்படி கூப்பிட்டாலும் பரவாயில்லை. ദൈവം എങ്ങനെ വിളിക്കാൻ പറയുന്നു അതുപോലെ വിളിക്കും. தேவன் என்னை எப்படி உங்களிடத்தில் அழைக்க சொல்லுகிறாரோ அப்படி நீங்க கூப்பிடுங்க. ലെനീഷ് എന്ന് വിളിച്ചാലും നോ പ്രോബ്ലം. லினீஷ் என்று கூப்பிட்டாலும் பரவாயில்லை. ബ്രദർ എന്ന് വിളിച്ചാലും കുഴപ്പമില്ല. பிரதர் என்று சொன்னாலும் பரவாயில்லை. എടാ ഇങ്ങോട്ട് വാട എന്ന് വിളിച്ചാലും ഞാൻ വരും. டேய் இங்க வா அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்லை. പോട എന്ന് പറഞ്ഞാലും ഞാൻ പോകും. போடான்னு சொன்னாலும் நான் போவேன். പ്രോഫറ്റ് എന്ന് വിളിച്ചാലും വളരെ സന്തോഷം. தீர்க்கதரிசின்னு சொன்னாலும் நான் சந்தோஷமா தான் இருப்பேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരു പരാതിയുമില്ല. எனக்கு எந்த குறைகளும் இல்லை. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். ആ റെസ്പെക്ട് പരിശുദ്ധാത്മാവ് തരുന്നതാണ്. ஏனென்றால் அந்த மரியாதையை பரிசுத்த ஆவியானவரே கொடுக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരിക്കൽ എസ്രാ പുരോഹിതൻ പ്രവാചകനെ വിളിക്കുക. ஒருமுறை எஸ்ரா என்று சொல்லப்படுகிற ஆமென் தீர்க்கதரிசி அழைக்கிறார். എസ്രാ പുരോഹിതൻ. எஸ்ரா ஆசாரியன் தீர்க்கதரிசி அழைக்கிறார். രണ്ട് പ്രവാചകന്മാർ സഭയിൽ വരികയാണ്. ரெண்டு தீர்க்கதரிசிகள் சபைக்கு வருகிறார்கள். ഒന്ന് ഹഗായി, ஒன்று ஆகாய், രണ്ട് സെഖരിയാവ്. இன்னொன்று சகரியா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ദൈവം ചില ദേശത്തെ പണിയാൻ വേണ്ടി, தேவன் சில தேசத்தை உருவாக்கும்படிக்கு, സഭയെ പണിയാൻ വേണ്ടിയിട്ട്, சபையை உருவாக்கும்படிக்கு, ചില കൺഫർമേഷന് വേണ്ടിയിട്ട്, சில உறுதிப்பாட்டுக்காக, ചില കൺഫ്യൂഷനെ കൺഫർമേഷൻ ആക്കാൻ വേണ്ടിയിട്ട്, சில കുഴപ്പങ്ങളെ உறுதியானதாய் நிச்சயமானதாய் மாற்றும்படிக்கு ദൈവം സഭയിൽ പ്രവാചകന്മാരെ വരുത്തും. தேவன் சபைகளிலே தீர்க்கதரிசிகளை வர சொல்லுகிறார். ഈ പ്രവാചകന്മാർ വന്നിട്ട് പോയപ്പോൾ, இந்த தீர்க்கதரிசிகள் வந்து சென்றபோது, വന്നിട്ട് പോയപ്പോ, ஆமென், வந்து அவர்கள் போனபோது എസ്ര പറയുകയാണ്, எஸ்ரா சொல்லுகிறார், ഫിനിഷ് ആവാത്ത ആലയം ഫിനിഷായി. ஆமென், பாதியிலே நின்று கொண்டிருந்த ஆலய வேலை முற்றிலுமாய் நடந்து நிறைவேறினது. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். പാസ്റ്റർ പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, பாஸ்டர் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், നിങ്ങൾ ആഗ്രഹിച്ച ഒരു ഗ്രൗണ്ട്, நீங்கள் விரும்புகிற ஒரு மைதானம் സഭയ്ക്ക് വേണ്ടി ദൈവം എഴുതി തരാൻ പോവുകയാണ്. சபைக்காக தேவன் எழுதி கொடுக்க போகிறார். அது എന്നോട് പ്രോപ്പർട്ടിയും എന്നല്ല പറയുന്നത്. அம்மா என்னிடத்தில் நிலம் என்று சொல்லவில்லை, ഗ്രൗണ്ട് എന്നാണ് ദൈവാത്മാവ് പറയുന്നത്. மைதானம் என்றுதான் தேவன் சொல்லுகிறார். 2027 ആകുന്നതിന് മുമ്പ്, 2027 ஆண்டு ஆவதற்கு முன்னாகவே, ഏത് ഗ്രൗണ്ടിലാണോ കാല് ചവിട്ടിയത്, எந்த மைதானத்தில் நீங்கள் கால் மிதித்தீர்களோ ആ ഗ്രൗണ്ടിനെ ഞാൻ തന്നിരിക്കും. அந்த மைதானத்தை நான் கொடுத்திருப்பேன். അവിടെ 10,000കണക്കിന് ജനം വന്ന് ദൈവത്തെ ആരാധിക്കും. 10,000 கணக்கில் ஜனங்கள் கடந்து வந்து தேவனை ஆராதிப்பார்கள். ബ്രാഞ്ച് സഭകൾ ഇനിയും ദൈവം തരും. கிளை சபைகளை இனிமேலும் தேவன் கொடுப்பார். എനിക്കറിയത്തില്ല, ഒറ്റ കാമ്പൗണ്ടിനകത്ത് எனக்கு தெரியல, ஆனா ஒரே காம்பவுண்டுக்குள்ளே ഏകദേശം 10,000കണക്കിന് പേര് ഇരുന്ന് ആരാധിക്കുന്ന, ஏறக்குறைய 10,000 கணக்கில் ஜனங்கள் ஒன்று சேர்ந்து ஒருமித்து ஆராதிக்க கூடிய ഒരു വലിയൊരു ബിൽഡിംഗ്, ஒரு பெரிய கட்டிடம், അതിനകത്ത് തന്നെ ഓഫീസുകൾ, அதற்குள்ளே பல அலுவலகங்கள், അമ്മേ പ്രയർ ഹാളുകൾ, ஆமென், அங்கே ஜெப அறைகள், ഒരു ഭയങ്കര ഒരു സെറ്റപ്പ് ദൈവം ഒരുക്കിക്കൊണ്ടിരിക്കും. பயங்கரமான நிலையில தேவன் ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார். അപ്പനും അമ്മയും ഇല്ലാത്തവരൊക്കെ അവിടെ വസിക്കുന്നത് ഞാൻ കാണുന്നു. தகப்பனும் தாயும் இல்லாத திக்கற்றவர்கள் அங்கே தங்கி இருப்பதை நான் பார்க்கிறேன். ചിൽഡ്രൻസ് ഹോമുകൾ ആരംഭിക്കുന്നത് ഞാൻ കാണുന്നു. ஆமென், சில்ட்ரன்ஸ் ஹோமை நீங்கள் ஆரம்பிப்பதை பார்க்கிறேன். സഭയുടെ പേരിൽ സ്കൂളുകൾ വരുന്നത് ഞാൻ കാണുന്നു. சபையின் பேரிலே ஸ்கூல்கள் வருவதை நான் பார்க்கிறேன். കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തെ സ്തുതിച്ച്, கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ശക്തിയോടെ ദൈവത്തെ ആരാധിച്ച്, நல்ல பலத்தோடு தேவனை ஆராதிப்போம். ഹല്ലേലൂയ. റീസ്റ്റോറേഷൻ. ஓ, மறுபடி புதுப்பிக்கப்படுகிற அனுபவம். I will build my church. நான் என் சபையை கட்டுவேன். പാതാള ഗോപുരം അതിനെ ജയിക്കത്തില്ല. பாதாளத்தின் வாசல்கள் அவற்றை மேற்கொள்வதில்லை. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். നഹൂമിനെയും യോനയെയും നിനവയിലോട്ട് അയക്കുകയാണ്. நாகூமையும் யோனாவையும் நினிவேக்கு நேராக அனுப்புகிறார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഒരാള് ஒரு நபர் മിനിസ്ട്രിയിൽ ഫെയിലുബിൾ ആയി പോയി. அவருடைய ஊழியத்தில் தோல்வி அடைந்து விட்டார். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, മിനിസ്ട്രിയിൽ തോറ്റുപോയവനെ ஆமென், ஊழியத்தில் தோற்று போனவரை
ദൈവം അടയാളമായി എടുക്കത്തില്ല. தேவன் அடையாளமாக எடுத்துக்கொள்ள மாட்டார். Praise the Lord. ஆமென். ദൈവത്തിന് വേണമെങ്കിൽ യോനയുടെ സ്ഥാനത്ത് നഹൂമിനെ കൊണ്ടുവരാം. தேவனுக்கு வேண்டுமானால் யோனாவின் ஸ்தானத்திலே நாகூமை கொண்டு வந்திருக்கலாம். നഹൂമും നിനവയിൽ മിനിസ്റ്റർ ചെയ്ത ആളാണ്. ஏனென்றால் நாகூமும் அந்த நினிவேயில் ஊழியம் செய்தவர்தான். Why? ஏன் നഹൂമിനെ സെലക്ട് ചെയ്യാത്തത്? இதற்காக தேவன் நாகூமை தெரிந்து கொள்ளவில்லை. നഹൂമിന്റെ കാലഘട്ടത്ത് நாகூமின் காலகட்டங்களில் ശത്രു നിനവയെ പിടിച്ചു. ஆமென். எதிரி அந்த நினிவேயை பிடித்துக் கொண்டார். അശ്ശൂർ അവരെ പിടിച്ചു. ஆமென். அசூர் அதை பிடித்துக் கொண்டார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നഹൂം മിനിസ്ട്രിയിൽ പരാജയപ്പെട്ടു പോയി. நாகூம் அந்த ஊழியத்தில் தோல்வி அடைந்து விட்டார். എന്നാൽ യോന നിനവയിൽ ജയിച്ചു. நினிவேயை மேற்கொண்டார். ശുശ്രൂഷയിൽ ജയിച്ചവനെ, ஊழியத்தில் யாரெல்லாம் ஜெயித்தார்களோ, മിനിസ്ട്രിയിൽ ജയിച്ചവനെ, ஊழியத்தில் ஜெயித்தவர்களை ദൈവം ഒരു അടയാളമാക്കി മാറ്റി. தேவன் ஒரு அடையாளமாக மாற்றி விடுவார். You are the sign of God. நீங்கள் தேவனுடைய அடையாளங்களாய் இருக்கிறீர்கள். Praise the Lord. ஆமென். നിന്റെ മിനിസ്ട്രി എങ്ങനെ ആരംഭിക്കുന്നു എന്നുള്ളതല്ല കാര്യം. உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் எப்படி ஆரம்பிக்கிறீர்கள் என்பது ஒரு பெரிய காரியம் அல்ல. എങ്ങനെയാണ് നീ അവസാനിപ്പിച്ചത്? ஆனால் அந்த ஊழியத்தை எப்படி நீங்கள் முடித்தீர்கள் என்பதுதான் முக்கியம். നഹൂമിന്റെ മിനിസ്ട്രി ഭയങ്കരമായിരുന്നു. நாகூமின் ஊழியம் பயங்கரமான ஊழியமாய் இருந்தது. വെടിക്കെട്ട് മിനിസ്ട്രി ആയിരുന്നു. ஆமென். பயங்கரமான சரவடி ஆமென் ஊழியமாய் இருந்தது. അവസാനം ஆனா கடைசி நிலை ഗുണ്ട് പൊട്ടിയില്ല. ஆமென். ஹல்லேலூயா. അവസാനം പൊട്ടയുടെ ഗുണ്ട് പൊട്ടിയില്ല. ஆமென். கடைசியாக வெடிக்க வேண்டியதான அணிகுண்டு பீஸா போயிடுச்சு. Praise the Lord. ஆமென். ശബ്ദത്തോടെ പൊട്ടേണ്ടത് എന്ന് പറഞ്ഞായി പോയി. ஆமென். பயங்கரமாய் சத்தத்தை எழுப்பி உடைய வேண்டியது ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. Praise the Lord. ஆமென். യോന തുടങ്ങിയതും അവസാനിച്ചതും ഒരുപോലെ ആയിരുന്നു. ஆனா யோனா ஆரம்பித்ததும் முடித்ததும் ஒரே போல் இருந்தது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എന്നെ കേൾക്കുന്ന ലീഡേഴ്സ്, என்னை கேட்கிற தலைவர்களே, ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആരംഭത്തിലെ പ്രയാസങ്ങളും പ്രതിസന്ധികളൊക്കെ ഉണ്ട് എങ്കിലും, ஆமென், உங்களுக்கு ஆமென் ஆமென், போராட்டமும் எதிர்ப்பும் பிரயாசங்களும் இருக்கும் என்றாலும் നിങ്ങൾ പറയണം, நீங்க சொல்லணும், എന്റെ മിനിസ്ട്രിയുടെ അവസാനത്തിൽ ഒരു ജയമുണ്ട്. என்னுடைய ஊழியத்தின் முடிவிலே ஒரு பெரிய ஜெயம் இருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അഹരോൻ പറയും, ஆரோன் சொல்லுவார், എന്റെ മിനിസ്ട്രിയുടെ ആരംഭത്തെക്കാൾ என்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தை காட்டிலும் അവസാനമായിരുന്നു ഏറ്റവും ബെസ്റ്റ്. முடிவு மிகவும் சிறந்ததாயிருந்தது. എന്റെ മിനിസ്ട്രിയുടെ ആരംഭം മുതൽ, ஆமென், உங்களுடைய ஊழியத்தின் ஆரம்பம் முதல் ഞാൻ വെറും ഒരു വടിയായിരുന്നു. ஆமென், நான் வெறும் கோலாகத்தான் இருந்தேன். പക്ഷെ എന്റെ മിനിസ്ട്രി അവസാനിച്ചത്, ஆனா என்னுடைய ஊழியம் முடிவடைந்தது. തളർത്ത് പൂത്ത് കാറ്റൊരു സംഭവമായിരുന്നു. ஓ, துளிர் விட்டு பூ பூத்து காய் காய்த்து ஒரு பெரிய பிரமாண்டமாயிருந்தது. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். വിശ്വാസം പാസ്റ്റർ, விசுவாச பாஸ்டர் அவர்களே, പരിശുദ്ധാത്മാവ് ദൂത് പറയുന്നു, பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், അഹരോന്റെ വടി തിളിർത്ത് പൂത്ത് കാച്ചതുപോലെ, ஆரோனின் கோல் துளிர் விட்டு பூ பூத்து காய் காய்த்தது போல നിങ്ങളുടെ ദർശനത്തിനകത്ത് ഒരു ഭയങ്കര അഭിഷേകം ഇറങ്ങാൻ പോവാ. உங்கள் தரிசனத்துக்குள்ளே பயங்கரமான அபிஷேகம் இறங்கி வரப்போகிறது. പരാജയം കാണാൻ ആഗ്രഹിച്ചവന്റെ നടുവിൽ, தோல்வியை பார்க்க வேண்டும் என்று விரும்பினவர்கள் நடுவே, ഉണങ്ങി ഉണങ്ങി തീരുമെന്ന് പറഞ്ഞവരുടെ നടുവിൽ, ஓ காய்ந்து காய்ந்து முற்றிலும் முடிந்து விடுவார்கள் என்று எண்ணினவர்கள் நடுவே റീസ്റ്റോറേഷൻ, ஒரு புதுப்பிக்கப்படுகிற அனுபவம். മറുപടിയും ദൈവം എഴുന്നേൽപ്പിച്ച് നിർത്തി. மறுபடியும் தேவன் நிமிர்த்தி நிறுத்தினார். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கைகளை தட்டி தேவனிடத்தில் துதிப்போம். ഉണങ്ങി 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 എന്ന് കളിയാക്കിയവന്റെ നടുവിൽ, ஓ காய்ந்து போனது காய்ந்து போய்விட்டது என்று கேலி செய்தவர்கள் நடுவே നീ പച്ചവൃക്ഷം പോലെ എഴുന്നേറ്റ് നിൽക്കും. நீங்கள் பச்சை மரத்தை போல எழுந்து நிற்பீர்கள். കരം ഉയർത്തി ദൈവത്തെ സ്തുതിക്കണം. கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യേശു യോനയെ സെലക്ട് ചെയ്യുകയാണ്. இயேசு யோனாவை தெரிந்து கொள்கிறார். യോന ഒരു യോന സക്സസ് പ്രവാചകനായിരുന്നു. அவர் ஒரு வெற்றி അടൈந்த ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ആമേൻ. യോന ഏകദേശം 115 കിലോമീറ്റർ ട്രാവൽ ചെയ്താണ് സ്തോത്രം. യോനയോടടുത്ത് ദൈവം പറയുകയാണ്, யோனாவை பார்த்து தேவன் சொல்லுகிறார், നീ നിനവേയിൽ പോകണം. நினிவேக்கு போக வேண்டும். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். 115 കിലോമീറ്റർ ട്രാവൽ ചെയ്ത് 115 கிலோமீட்டர் அவர் பிரயாணம் பண்ணி തുറമുഖത്ത് വന്ന് നിൽക്കുക. துறைமுகத்துக்கு வந்து நிற்கிறார். തുറമുഖത്ത് വന്ന് നിന്നപ്പോ துறைமுகத்துக்கு வந்து நின்றபோது 2 കപ്പൽ കാണുക. அங்க 2 கப்பலை பார்க்கிறார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരു കപ്പൽ, ஒரு கப்பல், തർസീസ് കപ്പൽ, அது தர்சீசின் கப்பல், ഏറ്റവും ബെസ്റ്റ്,
மிகவும் சிறந்த கப்பல். அல்லேலூயா. ஹalleluya. നമ്മൾ ഈ എയർപോർട്ടിലൊക്കെ വന്ന് നിൽക്കുമ്പോ நம்ம ஏர்போர்ட்ல வந்து நிக்கும்போது എമിറേറ്റ്സും എയർ ഇന്ത്യയും വന്ന് നിൽക്കുമ്പോൾ எமிரேட்ஸ் ஃளைட்டும் ஏர் இந்தியா ஃளைட் இருக்கிறது போல. அல்லேலூயா. ஹalleluya. രണ്ട് നമ്മളെ ഫ്ലൈറ്റിനെ കുറ്റം പറയുന്നില്ല, പോട്ടെ. ഓക്കെ, ஆமென். விமானத்தை குறை சொல்லவில்லை. എമിറേറ്റ്സ് നിൽക്കുന്നു, ஆமென். எமிரேட்ஸ் நிக்கிறது, തൊട്ടടുത്ത് എയർ ഇന്ത്യ നിൽക്കുന്നു. அது பக்கத்திலே ஏர் இந்தியா ஃளைட் நிக்குது. அல்லேலூயா. ஹalleluya. ഇവൻ കേറേണ്ടത് എയർ ഇന്ത്യയിലാ കേറേണ്ടത്. ஆமென். இந்த மனிதர் உள்ள போக வேண்டியது ஏர் இந்தியா ஃளைட்டுக்குள்ளதான். പക്ഷെ നോക്കിയപ്പോ ബെസ്റ്റ് ஆனா அவர் பார்க்கும்போது மிகவும் பிரம்மாண்டமா இருந்தது. എമിറേറ്റ്സ് ആയതുകൊണ്ട് எமிரேட்ஸ் ஃளைட்டா இருந்ததுனால അതിനകത്ത് കയറി അങ്ങ് ഇരുന്നു. அதுல போய் உட்கார்ந்துட்டார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. അല്ലെങ്കിൽ സാധാ കപ്പൽ, இல்லை என்றால் சாதாரணமான கப்பல், ഒരു ടൈറ്റാനിക് കപ്പൽ. ஒரு டைட்டானிக் கப்பல். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അല്ലെങ്കിൽ നമുക്ക് വീണ്ടും വയ്ക്കാം, നോഹയുടെ പെട്ടകം. நோவாவின் பேழை. ഒരു നോഹയുടെ പെട്ടകം നിൽക്കുന്നു, ஆமென். நோவாவின் பேழை இருக்கிறது, ടൈറ്റാനിക് കപ്പൽ നിൽക്കുന്നു. ஆமென். டைட்டானிக் கப்பல் இருக்கிறது. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. ആള് ടൈറ്റാനിക് കപ്പലിനകത്ത് കയറി അങ്ങ് ഇരിക്കുകയാണ്. இந்த யோனா டைட்டானிக் கப்பல் ஏறி உட்கார்ந்துட்டார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്. கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். ദൈവമില്ലാത്ത കപ്പൽ എങ്ങോട്ട് പോയി? தேவன் இல்லாத கப்பல் எதற்கு நேராய் சென்றது? ഇന്നും സമുദ്രത്തിന്റെ അടിത്തട്ടിൽ എവിടെയോ കിടപ്പുണ്ട്. ஆமென். இன்றைக்கும் ஆமென் கடலின் ஆழத்தில் எங்கேயோ கிடக்கிறது. ദൈവമുള്ള നോഹയുടെ പടകം എവിടെ ഇരിപ്പുണ്ട്? ஆனா தேவன் இருந்த ஆமென் நோவாவின் பேழை எங்க இருக்கிறது? അരാരാത്ത് പർവ്വതത്തിൽ ഇരിപ്പുണ്ട്. அரராத் மலைக்கு மேலே. ദൈവം ഇല്ലാത്ത നിന്റെ ട്രാവൽ, தேவன் இல்லாத உங்கள் யாத்திரை താഴോട്ടേ പോകത്തുള്ളൂ. அது கீழே தான் செல்லும். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ദൈവമില്ലാതെ தேவன் இல்லாமல் നീ ട്രാവൽ ചെയ്താൽ நீங்கள் யாத்திரை செய்தால் അതിന്റെ അവസാനം அதனுடைய முடிவு സമുദ്രത്തിന്റെ അടിത്തട്ടാണ്. கடலின் ஆழமாகத்தான் இருக்கும். ദൈവത്തോട് കൂടെ നീ ട്രാവൽ ചെയ്താൽ, தேவனோடு கூட நீங்கள் ஆமென் யாத்திரை செய்தால் அது പർവ്വതങ്ങളിൽ പോയി ഉയർന്നു നിൽക്കും. அது மலைகளுக்கு உச்சியில் போய் நிற்கும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. എനിവേ യോനയ്ക്ക് ബെസ്റ്റ് എന്ന് തോന്നിയ കപ്പലിൽ കയറിയിരുന്നു. அவன் யோனாவுக்கு அவருடைய பார்வையில மிகவும் சிறந்தது என்று தோன்றின கப்பலில் போய் உட்கார்ந்து கொண்டான். ഇപ്പുറത്തെ കപ്പലിൽ നോക്കിയപ്പോ அவன் இந்த பக்கத்தில் உள்ள கப்பலை பார்த்தபோது ഭയങ്കര ട്രാഫിക് ബ്ലോക്ക്, ஆமென். ஹalleluya. ഭയങ്കര ട്രാഫിക് ജാം. பயங்கர டிராபிக் ஜாம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஆமென். ഇച്ചിരി ട്രാഫിക് ജാം ഒക്കെ ഉണ്ടെങ്കിലും ஆமென். கொஞ்சம் டிராபிக் ஜாம்லாம் இருந்தாலும் ആ യാത്രയിൽ ഒരു പീസ്ഫുൾ ഉണ്ടായിരിക്കും. அந்த யாத்திரையில ஒரு சமாதானம் இருந்தது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. കരമുയർത്തി ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞു. கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ആരും യോനയുടെ അഭിഷേകം കൊതിക്കാറില്ല. அவன் யாரும் இந்த யோனாவின் மேல் உள்ள அபிஷேகத்தை எனக்கு வேண்டும் என்று விரும்புவதில்லை. നമ്മൾ ആരുടെയൊക്കെ അഭിഷേകം കൊതിച്ചാലും, நாம யாருடைய அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று விரும்பினாலும் യോനയുടെ മേലിരിക്കുന്ന അഭിഷേകം ആർക്കും ഇഷ്ടപ്പെടത്തില്ല. யோனாவின் மேல் இருக்கக்கூடிய அந்த அபிஷேகம் யாரும் விரும்புவது இல்லை. ഹല്ലേലൂയ. ஹalleluya. എന്തുകൊണ്ടാണ്, ഒരു ക്വസ്റ്റ്യൻ, എന്തുകൊണ്ടാണ്, ஒரு கேள்வி, எதற்காக യോന നിനവയെ തിരഞ്ഞെടുക്കാത്തത്? நினிவேயை தெரிந்து கொள்ளவில்லை. രണ്ട് റീസൺ ഉണ്ട്. ரெண்டு விதமான காரணங்கள் அதற்கு இருக்கிறது. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഒന്ന് ബിബ്ലിക്കൽ പരമായിട്ടും ஒன்று வேதாகமத்தின் படியும் ഒന്ന് ഹിസ്റ്റോറിക്കൽ പരമായിട്ട് ഞാൻ പറയാൻ പോവുകയാണ്. ஒன்று சரித்திரத்தின் படியும் நான் சொல்ல போகிறேன். ഹല്ലേലൂയ. ஹalleluya. വേദപുസ്തക അടിസ്ഥാനത്തിൽ നമ്മൾ ചിന്തിച്ചാൽ, வேதத்தின் ஆமென் அடிஸ்தானத்தில் நாம் சிந்தித்து பார்த்தால் യവൻ പ്രവചിക്കുന്ന ഒരു പ്രവചനവും നടക്കത്തില്ല. இவர் சொல்லுகிற எந்த தீர்க்க தரிசனமும் நிறைவேறுவதில்லை. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഇവൻ ആദ്യം പ്രവചനം പറഞ്ഞത്, ஆமென். முதலாவது இவர் தீர்க்க தரிசனம் சொன்னது നിനവേ പട്ടണത്തിലല്ല, நினிவே பட்டணத்தில் அல்ல. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇവൻ ആദ്യമായി പ്രോഫസി പറഞ്ഞത് இவர் முதலாவது தீர்க்க தரிசனம் சொன்ன இடம் ഒരു രാജാവിന്റെ മുമ്പിൽ പോയിട്ടാണ്. ஒரு ராஜாவுக்கு முன்பாகத்தான். ഹല്ലേലൂയ. ஹalleluya. നമുക്കെല്ലാവരും ചിന്തിക്കുന്ന യോന പ്രവചിച്ചത് നിനവേലാണ്. ஆமென். நாம் எல்லோரும் நினைக்கிறோம் யோனா நினிவேயில் தான் தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்று. യോന പ്രോഫസി ആരംഭിച്ചത്, யோனா தன் ஆமென் தீர்க்க தரிசன ஊழியத்தை ஆரம்பித்தது ഒരു രാജാവിന്റെ മുമ്പിൽ നിന്നിട്ടാണ്. ஒரு ராஜாவுக்கு முன்பாக நின்றுதான். വായിക്കാം രണ്ട് രാജാക്കന്മാരുടെ പുസ്തകം, வாசிக்க கேட்கலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 14 അധ്യായം 14வது அதிகாரம் 23 മുതൽ 25 വരെയുള്ള വചനം വായിക്കാം. 23 முதல் 25 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ആരെങ്കിലും ഒരാളെടുത്ത് വായിച്ചാട്ടെ. யாராவது ஒரு நபர் எடுத்து வாசியுங்கள்.
யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமார் அமஸ்யாவின் 15ஆம் வருஷத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் எரோபயாம் ராஜாவாகி சமாரியாவில் 41 வருஷம் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபயாமின் பாவங்கள் ஒன்றையும் அவன் விட்டு விலகவில்லை. காத்தேப்பேர் ஊரானாகி அமிதா என்னும் தீர்க்கதரிசின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமி മതി ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ ഭാഗം നിങ്ങൾ മറന്നു പോകരുത്. ஆமென். இந்த வேத பகுதியை நீங்கள் மறந்து போக வேண்டாம். Praise the Lord. ஆமென். യോനയുടെ പുസ്തകം ആരംഭിക്കുന്നത് யோனாவின் புத்தகம் ஆரம்பிப்பது അമിത്തായിയുടെ മകനായ യോന, அமித்தாயின் குமாரனாகிய யோனா. 2 രാജാക്കന്മാരുടെ പുസ്തകം 14ആം അധ്യായത്തിൽ 2 ராஜாக்களின் புத்தகம் 14வது அதிகாரத்தில் അമിത്തായിയുടെ മകനായ യോന அமித்தாயின் மகனாகிய யோனா ഇതാ യെരോബയാമിന്റെ ഫ്രണ്ടിൽ വന്ന് നിൽക്കുന്നു. இதோ அவன் யெரொபெயாம் ராஜாவுக்கு முன்பதாக வந்து நிற்கிறான். അവൻ ഏലിയാവ് പ്രവചിച്ചതുപോലെ പ്രവചിക്കുകയാണ്. அவன் எலியா எப்படி தீர்க்க தரிசனம் உரைத்தாரோ அப்படியே யோனாவும் தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறான். നീ മാനസാന്തരപ്പെട്ടില്ല എങ്കിൽ நீ மனம் திரும்பாவிட்டால் ദൈവം നിന്നെ അടിച്ച് ശരിയാക്കി കളയും. தேவன் உன்னை அடித்து ஒரு வழியாக்கி விடுவான். മര്യാദയ്ക്ക് മാനസാന്തരപ്പെടാൻ പറഞ്ഞു. ஆமென். மரியாதையாய் நீ மனம் திரும்பி விடு என்று சொன்னார். ഇവൻ ആള് വേറെ ലെവലാണ്. ஆமென். இவர் வேற மாதிரியான நபர். ഏലിയാവിനെ കാട്ടി വില്ലനവൻ. ஆமென். எலியாவை விடவும் பயங்கரமான நபர். ഏലിയാവ് രാജാവിന്റെ മുമ്പിൽ നിന്ന് പ്രവചിച്ചിട്ട് எலியா ராஜாவுக்கு முன்பதாக நின்று தீர்க்க தரிசனத்தை உரைத்து ഓടിക്കളഞ്ഞു. ஓடிவிட்டார். യവൻ പ്രവചിച്ചിട്ട് ஆனா இந்த யோனா தீர்க்க தரிசனத்தை உரைத்து விட்டு രാജാവിനെ വിട്ട് റൂം ബുക്ക് ചെയ്തിട്ട് ലോഡ്ജിൽ ഇരിക്കുക. ராஜாவை வச்ச ரூமை புக் பண்ணி லாட்ஜ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ഇവൻ പറഞ്ഞ പ്രോഫസി നിറവേറുന്നോന്ന് കാണാൻ. ஆமென். இவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுதா இல்லையா என்று சொல்லி பார்க்க സംഭവം എന്തെന്നറിയാമോ? அவன் என்ன நடந்தது தெரியுமா? അവൻ മാനസാന്തരപ്പെട്ടു. அவர் மனம் திரும்பி விட்டார். Praise the Lord. ஆமென். അവന് ഭയങ്കര ദേഷ്യം വന്നു. பயங்கர கோபம் வந்து விட்டது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ആള് പ്രവചനം നിറവേറാൻ വേണ്ടി ഇങ്ങനെ ഇരിക്കുക. ஆமென். தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படிக்காக காத்து கொண்டிருக்கிறார். ഇപ്പൊ ദൈവം ന്യായം വിധിക്കും. இப்போ தேவன் நியாயம் தீர்ப்பார். നയമാന ദൈവം തൊട്ടതുപോലെ நயமான தேவன் நாகமானி தேவன் தொட்டது போல രഹോബയാമിനെ തൊടും. ரெகோபயாமை தேவன் தொடுவார். ഇവനിപ്പോ കുഷ്ഠം വരും. இவனுக்கு இப்பொழுதே குஷ்டரோகம் வரும். അല്ലെങ്കിൽ ഇവനിപ്പോ ഒരു അറ്റാക്ക് വന്ന് ഇവനിപ്പോ ചാകും. இப்போ இவன் அட்டாக் வந்து இப்பவே செத்து போவான். അപ്പോൾ ലോകം എല്ലാവരും കൂടെ പ്രോഫറ്റ് യോന പ്രോഫറ്റ് യോന പ്രോഫറ്റ് യോന എന്ന് എല്ലായിടും ചെവരിൽ എഴുതി ഒട്ടിക്കും. அப்போ உலகமே தீர்க்கதரிசி யோனா தீர்க்கதரிசி யோனா என்று உலகமே அடிச்சு ஒட்டி விடுவார்கள். പാവം പിടിച്ചോ മാനസാന്തരപ്പെട്ടു. ஆனா பாவப்பட்ட அவர் மனம் திரும்பி விட்டார். ഈ വൈരാഗ്യത്തോടെ പ്രൊഫറ്റിക്കൽ പരിപാടി നിർത്തി വെച്ചിട്ടിരിക്കുന്ന ആളെ യോന. ஆமென். இந்த ஹalleluya காரியத்தை பார்த்து தீர்க்க தரிசன ஊழியமே வேண்டாம் என்று நிறுத்திவிட்டு உட்கார்ந்து போனவர் தான் யோனா. ഇവൻ ദൈവത്തോട് ഭയങ്കര വാശി കാണിക്കുന്നവനാണ്. தேவனிடத்தில் பயங்கர வைராக்கியம் பிடித்த ஒரு நபர். അവൻ പറഞ്ഞു, இவர் சொன்னார், ഇനി മേലാലെ இனிமேல் ഈ പ്രവചന പരിപാടി ഞാൻ ചെയ്യത്തില്ല. இந்த தீர்க்க தரிசன வேலையை ஊழியத்தையே செய்ய மாட்டேன். ചില അമ്മാമ്മമാരുണ്ട്, சில ஆமென் ஹalleluya ஆமென் வயதானவர்கள் உண்டு, ചില ആന്റിമാരുണ്ട്, சில ஆண்டிகள் உண்டு. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ആരെങ്കിലും എന്തെങ്കിലും പറഞ്ഞെന്ന് പറഞ്ഞ് யாராவது ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி പിന്നെ പ്രവചിക്കത്തില്ല. அதுக்கப்புறம் தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாங்க. നിന്നെ കള്ളപ്രവാചകി എന്ന് പറയുന്നതാണ് നീ പ്രവാചകൻ എന്നുള്ള സൈൻ. உங்களை கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள் என்றால் அதுதான் நீங்கள் நல்ல தீர்க்கதரிசி என்பதற்குரிய அடையாளம். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். സംശയമാണെങ്കിൽ വീട്ടിൽ പോയിട്ട് വായിച്ചാൽ മതി. ஆமென். உங்களுக்கு சந்தேகமா இருந்தால் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. யோவானின் சுவிசேஷம் 8 മനസ്സിരുത്തി വായിക്കണം. ஆமென். யோவானின் சுவிசேஷம் நீங்கள் நிதானித்து 8வது அதிகாரத்தை வாசிக்க வேண்டும். ഇപ്പോ വായിക്കണ്ട, വീട്ടിൽ പോയിട്ട് വായിക്കണം. இப்ப வாசிக்காதீங்க, வீட்டில் போய் வாசிங்க. യേശുവിനെ മുഖത്ത് നോക്കിയിട്ട് പറഞ്ഞു, இயேசுவின் ஆமென் முகத்தை பார்த்து சொன்னார்கள், നീ കള്ളനാണ്, நீ பொய்யன், നീ സാക്ഷിയില്ലാത്തവനാണ്. சாட்சி இல்லாதவன். അയ്യോ, അതിനകത്ത് പറഞ്ഞിരിക്കുന്നുണ്ട്, നമ്മൾ ഞെട്ടിപ്പോവും. அதுல சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை வாசித்தாலே நடுங்கி விடுவோம். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഉടനെ യേശു മിനിസ്ട്രി എല്ലാം നിർത്തിയിട്ട് പോയോ? உடனே இயேசு ஊழியத்தை எல்லாம் முடித்து விட்டு போய் விட்டாரா? 8ാമത്തെ അധ്യായത്തിൽ മുഴുവനും യേശുവിന് കിട്ടുന്നത് നിന്ദയും പരിഹാസവും കള്ളൻ എന്നുള്ള വിളിയും ഭൂതം എന്നുള്ള വിളിയും കല്ലേറുവാണ്. ஆமென். 8வது அதிகாரம் யோவான் சுவிசேஷத்துல இயேசுவுக்கு கிடைக்கப்படுகிற பேர் எல்லாம் ஆமென் ஹalleluya கல்லெறிதலும், ஹalleluya நிந்தையும், ஹalleluya வேசியின் பிள்ளை, பொய்யன், திருடன், இப்படி தான் சொல்கிறார்கள். ഭൂതം പിടിച്ചവൻ, விசுவாச பிடித்தவன், സാക്ഷി ഇല്ലാത്തവൻ. சாட்சி இல்லாதவன். 9ാമത്തെ ആരംഭിക്കുന്നത്, ஆனா 9வது அதிகாரம் ஆரம்பிப்பதே അമ്മയുടെ ഉദരത്തിൽ വെച്ച് കുരുടന്റെ കണ്ണ് തുറന്നു. தாயின் கருவிலிருந்து பிறந்த ஆமென் குருடனாயிருந்தவனுடைய
குருட்டை மாற்றினார். കരങ്ങളെ ഉയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്. கைகளை உயர்த்தி தேவனை துதிப்போம். എവിടെയാണോ നിന്റെ മിനിസ്ട്രിയെ ഒതുക്കുന്നത്, எந்த இடத்துல உங்களுடைய ஊழியத்தை ஒதுக்கி வைக்கிறார்களோ, നീ ഒരു മൾട്ടി ടാലന്റോടെ പുറത്തു വരണം. நீங்கள் அதை காட்டிலும் பலமான மல்டி டேலண்டோடு நீங்க வெளில வர வேண்டும். അല്ലാതെ ഡിപ്രഷൻ അടിച്ച് ഒരിടത്ത് പോയി ഇരിക്കരുത്. ஆமென். அது இல்லாம கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு நீங்க ஒரு இடத்துல போய் டிப்ரஷனோட உட்கார கூடாது. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். നിന്നെ വിളിച്ചവൻ ക്രിസ്തു ആണെങ്കിൽ உங்களை அழைத்தவர் கிறிஸ்து என்றால் അവൻ നിന്നെ പോറ്റും, அவர் உங்களை நடத்துவார். അവൻ നിന്നെ പോറ്റി പുലർത്തും. அவர் உங்களை போஷித்து வழி நடத்துவார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അപ്പൊ ഒരിക്കൽ പണി കിട്ടിയതുകൊണ്ട് ஒரு முறை அவருக்கு ஆமென் இப்படிப்பட்ட காரியம் நடந்ததனாலே ഇവൻ മനസ്സിൽ ചിന്തിക്കുക, இவர் தனக்குள்ளே சிந்திக்கிறார். പിന്നെ அப்புறம் எப்படி യെരോബിയാമിന്റെ അടുത്ത് ദൂത് പറഞ്ഞിട്ട് നടന്നില്ല. ஆமென். யெரொபெயாம் இடத்தில் நான் தீர்க்கதரிசனம் சொன்னேன், அது நிறைவேறல. ഞാൻ ഇനി നിനവേലിൽ പോയിട്ട് പ്രോഫസി പറഞ്ഞിട്ട് വേണം. ஆமென். இனி நாம் ஆமென் அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு ஆமென் நினிவேக்கு போய் தீர்க்கதரிசனம் சொல்லணுமா? അവിടെ അത് നടക്കത്തില്ല. அப்ப சொன்னாலும் அது நடக்காதே. അതുകൊണ്ടാണ് അവൻ തർസീസിൽ കപ്പലിൽ കയറിയിരിക്കുന്നത്. அதனாலதான் இந்த யோனா தர்சீஸ் கப்பலில் ஏறி விட்டார். ഇനി ചരിത്രം ഞാൻ പറയാം. இனி சரித்திரத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഇനിയാണ് നിങ്ങൾക്ക് ചെറിയൊരു കൺഫ്യൂഷൻ വരാൻ സാധ്യതയുള്ളത്. இதுதான் உங்களுக்கு சின்ன நிலையிலே ஒரு குழப்பம் வர வாய்ப்பு உள்ளது. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். നിമ്രോദിന്റെ കാലഘട്ടത്തിൽ, நிம்ரோத்தின் കാലഘട്ടങ്ങളിൽ, അശൂർ രാജാവിന്റെ കാലഘട്ടത്തിൽ, அசூர் ராஜாவின் காலகட்டங்களில் ഇവർ ഇസ്രായേലിനെ ആക്രമിക്കുമ്പോൾ, இவர்கள் இஸ்ரவேலை ஆக்கிரமிக்கிற வேளையில், പ്രൈസ് ദി ലോർഡ്, ஆமென், തന്റെ അപ്പനായ അമിത്തായിയെ അവന്മാർ കൊന്നുകളഞ്ഞു. தன்னுடைய தகப்பனாகிய அமித்தாயை இவர்கள் கொன்று போட்டார்கள். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഇവന്റെ അപ്പനെ കൊന്ന നാടാ നിനവ. இவனுடைய தகப்பனாரை கொன்று போட்ட தேசம் தான் நினிவே தேசம். അശൂർ പട്ടണമാണ്, അശൂർ രാജാവാണ്. ஆமென். அசூர் பட்டணம், அசூர் ராஜா தான் യോനയുടെ അപ്പനെ കൊന്നുകളഞ്ഞത്. யோனாவின் தகப்பனை கொன்று போட்டவன். യോന ചിന്തിക്കുന്ന ഒരൊറ്റ കാര്യം, யோனா யோசிக்கிற ஒரு காரியம், ആ പട്ടണത്തിന് ന്യായവിധി വരണം. அந்த பட்டணத்துக்கு நிச்சயம் ஒரு நியாய தீர்ப்பு நடந்தே ஆக வேண்டும். காரணம் എന്റെ അപ്പനെ കൊന്ന രാജ്യമാണ്. ஏனென்றால் என் அப்பாவை கொன்று போட்ட தேசத்தார் அவர்கள். എന്റെ അമ്മയെ വിധവയാക്കിയ രാജ്യമാണ്. என்னுடைய அம்மாவை விதவையாய் மாற்றின ராஜாவன். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അതുകൊണ്ട് அதனால എന്റെ അമ്മയെ വിധവയാക്കിയ ആ രാജ്യത്ത്, என்னுடைய தாயை விதவையாய் மாற்றின அந்த தேசத்தை, എന്റെ പിതാവിനെ കൊന്ന രാജ്യത്ത് என்னுடைய தகப்பனாரை கொன்று போட்ட அந்த தேசத்தை ഞാൻ പോയി പ്രവചിക്കത്തില്ല. நான் போய் தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டேன். ഞാൻ അവിടെ പോയി മിനിസ്ട്രി ചെയ്യത്തില്ല. நான் அங்க போய் ஊழியம் செய்ய மாட்டேன். അതുകൊണ്ടാണ് തർസീസ് കപ്പലിൽ കയറി ഇരുന്നത്. அதனாலதான் இந்த யோனா தர்சீஸ் கப்பலில் ஏறி உட்கார்ந்து விட்டார். Praise the Lord. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇനി ഞാൻ നേരത്തെ വായിച്ച ഭാഗത്തിലേക്ക് വരാം. இனி முன்னே வாசித்த அந்த வேத பகுதிக்கு நேரா நாம் வரலாம். ലൂക്കോസ് സുവിശേഷം 4-ാം അധ്യായം, லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிலே 4வது அதிகாரம் 25-26 വായിക്കുമ്പോൾ 25-26 വാസിക്കുம்போது അവിടെ ഇങ്ങനെ എഴുതിയിരിക്കുന്നു. அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ഇസ്രായേലിൽ ശ്രദ്ധിക്കണേ நல்ல கவனிங்கள், പോയിന്റ് വിട്ടു പോകരുത്. ஆமென். குறிப்பு மாறிவிடக் கூடாது. இஸ்ரவேலில் வேறு விதவைகள் ഇല്ലാത്തത് കൊണ്ടല്ല, ஆமென், இல்லாததினாலே அல்ல, ദൈവം സാരാഫാത്തിലേക്ക് അയച്ചത്. தேவன் சாரிபாத்தூருக்கு இவரை அனுப்பினார். Praise the Lord. ஆமென். Why? எதற்காக? വിധവയ്ക്ക് വേണ്ടിയിട്ടല്ല ദൈവം ഏലിയാവിനെ അവിടെ അയച്ചത്. விதவைக்காக எலியாவை அங்க தேவன் அனுப்பவில்லை. വിധവയിൽ ജനിച്ചൊരു വാഗ്ദത്ത സന്തതിയുണ്ട്. இந்த விதவைக்கு ஆமென் ஆமென் ஹalleluya பிறந்த ஒரு வாக்குத்தத்த சந்ததி அங்கே உண்டு. അവനായിരുന്നു യോന. அவன்தான் யோனா. കരമടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച് நல்ல கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். അവനായിരുന്നു യോന. அவர்தான் யோனா. ഹല്ലേലൂയ. ஹalleluya. യോനയുടെ അമ്മയാണ് யோனாவின் தாய் தான் സാരഫാത്തിലെ വിധവ. சாரிபாத்தின் விதவை. സാരഫാത്തിലെ വിധവയാണ് சாரிபாத்தின் விதவை தான் അമിത്തായിയുടെ വൈഫ്, அமித்தாயின் மனைவி. കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്താൽ, கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. എന്താണ് അതിന്റെ കാര്യം? ஆமென். இதனுடைய காரணம் என்ன? ഏലിയാവിന്റെ കാലഘട്ടം കഴിഞ്ഞ ഉടനെ, எலியாவின் காலகட்டம் முடிந்தவுடனே 2 രാജാക്കന്മാരുടെ പുസ്തകം ആരംഭിക്കുന്നത് 2 ராஜாக்களில் புத்தகம் ஆரம்பிப்பதே യോനയുടെയും ഏലീശയും യോനയും ഒരേ പീരീഡിൽ പ്രവചിച്ചവരാണ്. ஆமென். எலிசாவும் யோனாவும் ஒரே காலகட்டத்தில் தீர்க்க தரிசனத்தை உரைத்தவர்கள். കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്താൽ, நல்ல கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിങ്ങൾ ശ്രദ്ധിക്കണം. நீங்கள் கவனியுங்கள். കെരീത് തോട്ടിൽ വച്ച് கேரித்தின் ஆற்றங்கரையில் வைத்து എനിക്ക് ജീവിതം മതി, எனக்கு வாழ்ந்தது போதும், എന്റെ ജീവനെ എടുത്തുകള് என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் എന്ന് ഏലിയാവ് പറഞ്ഞപ്പോൾ என்று எலியா சொன்னபோது ദൈവം പറഞ്ഞു, தேவன் சொன்னார், നോ 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 നോ, இல்லை
இல்லை இல்லை നിന്നിലൂടെ உன் மூலமாய் അടുത്തൊരു ജനറേഷനെ ഞാൻ എഴുന്നേൽപ്പിക്കാൻ പോവുകയാണ്. அடுத்த ஒரு தலைமுறையை நான் எழும்ப பண்ண போகிறேன். அது അമിത്തായിയുടെ മകനായ ஆமென் அமித்தாயின் மகனாகிய യോനയാണ്. யோனாதான். അവനെ പിശാച് ദിട്ടി വെച്ചിട്ടുണ്ട്. அவன் மேல பிசாசு குறி வைத்திருக்கிறான். നിന്റെ മേൽ ഒരു മിനിസ്ട്രി ഉണ്ടെങ്കിൽ, உங்களுக்கு மேல ஒரு ஊழியம் இருக்குமே ஆனால், ആർക്കുമില്ലാത്ത പ്രശ്നം, யாருக்கும் இல்லாத பிரச்சனை, ആർക്കുമില്ലാത്ത പ്രോബ്ലം, யாருக்கும் இல்லாத ப்ராப்ளம், ആർക്കുമില്ലാത്ത രോഗം, யாருக்கும் இல்லாத வியாதி, ആർക്കുമില്ലാത്ത അപകടങ്ങൾ, யாருக்கும் இல்லாத கனவீனமான அனுபவம் നിന്റെ തലമുറയ്ക്ക് വരുന്നു എങ്കിൽ, உங்களுடையதான பிள்ளைகளுக்கு வருமே ஆனால், he is the prophet, அவர் ஒரு தீர்க்கதரிசி, he is the apostle, அவர் ஒரு அப்போஸ்தலர். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചോ? இப்ப கவனித்து பாருங்கள். സാരഫത്തിലെ വിധവയുടെ മകൻ മരിച്ചു പോകുകയാണ്. சாரிபாத்தின் விதவையின் மகன் மரித்து போகிறார். Praise the Lord. ஆமென். അവള് വന്ന് அந்த விதவை வந்து, എന്റെ ഭർത്താവിന്റെ മരണത്തിന്റെ വേദന മാറുന്നതിന് മുമ്പ്, என்னுடைய கணவன் மரித்து போன அந்த துக்கம் என்னை விட்டு விலகுவதற்கு முன்னே, നീ എന്റെ മകനെയും കൂടെ കൊന്നുകളഞ്ഞു. நீர் என்னுடைய மகனையும் கொண்டு விட்டீர் அல்லவோ. Praise the Lord. ஆமென். ശ്രദ്ധിക്കണേ, நல்லா கவனிங்க. അവിടെ ഒരു വലിയൊരു മിനിസ്ട്രി നടക്കുകയാണ്. அங்கே ஒரு பெரிய ஊழியம் நடக்கிறது. ഏലിയാവ് எலியா അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ പിടിച്ചിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, he is the trend maker. அவர் ஒரு மறுமலர்ச்சியாளர், எல்லாரும் ட்ரெண்ட் மேக்கர். മുകേഷ് അംബാനി അല്ല ട്രെൻഡ് തുടങ്ങിയത്, ஆமென். முகேஷ் அம்பானி ட்ரெண்ட்ஸ் ஆரம்பிக்கல, ഏലിയാവാണ് സ്റ്റാർട്ട് ചെയ്തത്. ஏலியா தான் ஆரம்பித்தார். ബൈബിളിൽ രണ്ടുപേരെ ട്രെൻഡ് സ്റ്റാർട്ട് ചെയ്തത്. ஆமென். வேதத்தில் ரெண்டு பேர் ஆமென் மறுமலர்ச்சி ஆரம்பித்தார்கள். എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க. ബൈബിളില് வேதத்தில் രണ്ടുപേരാണ് ரெண்டு பேர் தான் ന്യൂ ട്രെൻഡ് ആരംഭിച്ചത്. நியூ ட்ரெண்ட், புதிய மறுமலர்ச்சி ஆரம்பித்தார்கள். ഒന്നാമത് முதலாவதாக സാമുവേൽ. சாமுவேல். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. സാമുവേൽ ജനിക്കുമ്പോൾ சாமுவேல் பிறக்கும்போது ഇവിടെ இங்கே പ്രീസ്റ്റ് ഉണ്ട്. இங்கே ஆசாரியர் இருக்கிறார்கள். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ന്യായാധിപന്മാരുണ്ട്, நியாயாதிபதிகள் உண்டு, പ്രവാചകന്മാരുണ്ട്, தீர்க்கதரிசிகள் உண்டு. രാജാക്കന്മാരില്ല. ஆனா அதுவரையிலும் ராஜாக்கள் இல்லை. സാമുവേലിലൂടെയാണ് சாமுவேலின் மூலமாகத்தான் രാജാവ് എന്ന പദവി ആരംഭിക്കുന്നത്. ராஜா என்ற பதவி ஆரம்பிக்கிறது. ഈ ലോകത്ത് இந்த உலகத்தில் ഒരു രാജാവിനെ എഴുന്നേൽപ്പിച്ചത്, ஒரு ராஜாவை எழும்ப பண்ணினது സാമുവേലിലൂടെയാണ്. சாமுவேலின் மூலமாகத்தான். Praise the Lord. ஆமென். ഇന്ന് രാത്രി இந்த இரவு പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, பரிசுத்த ஆவியானவர் என்னோடு சொல்கிறார், നിങ്ങളിലൂടെ உங்கள் மூலமாய் പ്രവാചകന്മാർ എഴുന്നേറ്റ് വരും, தீர்க்கதரிசிகள் எழும்பி வருவார்கள், പുരോഹിതന്മാർ എഴുന്നേറ്റ് വരും, ஆசாரியர்கள் எழும்பி வருவார்கள், അപ്പോസ്തലന്മാർ എഴുന്നേറ്റ് വരും, அப்போஸ்தலர்கள் எழும்பி வருவார்கள், ഇവാഞ്ചലിസ്റ്റുകൾ എഴുന്നേറ്റ് വരും, சுவிசேஷகர்கள் எழும்பி வருவார்கள், മിഷണറിമാർ എഴുന്നേറ്റ് വരും. ஆமென். மிஷனரிகள் எழும்பி வருவார்கள். You are the trend maker. நீங்கள் தான் அந்த மறுமலர்ச்சியாளர். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ആരോ ചെയ്യുന്ന മിനിസ്ട്രി ഫോളോ ചെയ്യരുത്. யாரோ செய்த ஊழியத்தை ஹalleluya ஆமென் ஃபாலோ பண்ண பின்பற்ற கூடாது. ആരും ഇതുവരെ ചെയ്യാത്ത ചില മിനിസ്ട്രികൾ யாரும் இதுவரையிலும் செய்யாத சில ஊழியங்களை ആരംഭിക്കുമ്പടി ദൈവം നിങ്ങളെ അഭിഷേകം ചെയ്യുകയാണ്. தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞാൽ, நல்ல கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഇനി ഏലിയാവിന്റെ കാര്യം എടുത്തു വെച്ച് നോക്കിയാ, எலியாவின் காரியத்தை எடுத்து பாருங்கள். വിധവ விதவை മരിച്ച കുഞ്ഞിനെ കൊണ്ട് കൊടുക്കുക. மரித்த அந்த மகனை கொண்டு வந்து கொடுக்கிறார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഡെഡ് ബോഡി. ஆமென். மரித்த சடலம். ആദ്യമായിട്ട് முதல் முறையாக മരിച്ച ആളിനെ എണീപ്പിക്കുന്നത് ഏലിയാവാണ്. ஆமென். மரித்த நபரை உயிரோடு எழுப்பினது எலியாதான். അബ്രഹാമിനെ നോക്കി ஆபிரகாமை பார்த்து മരിച്ച ആളിനെ എണീപ്പിച്ചിട്ടില്ല. ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர் மரித்து போன நபரை உயிரோடு எழுப்பல. ഇയ്യോബിനെ നോക്കി யோபுவை கவனித்து பாருங்கள். അവൻ ചാകാൻ കിടന്ന് മരിച്ചവരെ ഉയർപ്പിച്ചിട്ടില്ല. ஆமென். அவர் சாகும்படியாய் ஆமென் சாக கிடந்தார். ஆனா மரித்தவர் உயிரோடு அவர் எழுப்பவில்லை. ആരും എഴുന്നേൽപ്പിച്ചിട്ടില്ല. யாரும் எழும்ப பண்ணவில்லை. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ആദ്യമായിട്ട് முதல் முறையாக ഇതുവരെ ലോകത്ത് നടക്കാത്ത ഒരു മിനിസ്ട്രി ഏലിയാവ് ചെയ്യുക. இதுவரையிலும் உலகத்தில் நடக்காத ஒரு ஊழியத்தை அவர் செய்கிறார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഈ കുഞ്ഞിനെ இந்த பிள்ளையை കട്ടിലിൽ പിടിച്ച് കിടത്തിയിട്ട് ஆமென் படுக்கையில் கிடத்திவிட்டு அவன் അവന്റെ ശ്വാസത്തെ ഊതി அவருடையதான சுவாசத்தை ஊதினார். 3 പ്രാവശ്യം, 3 முறை ஊதினார். കിടന്നത് അമിത്തായിയുടെ മോനാണ്. ஆமென். படுக்கையில் இருந்தது இந்த அமித்தாயின் மகன்.
വിധവയുടെ മോനാണ്. விதவையின் மகன். എഴുന്നേറ്റത് ஆனா எழும்பின போதோ ഏലിയാവിന്റെ ബ്രീത്തോടെയാണ് എഴുന്നേറ്റ് വന്നത്. எலியாவின் சுவாசத்தோடு அவன் எழும்பி வருகிறான். പ്രവാചകനായിട്ടാണ് എഴുന്നേറ്റ് വന്നത്. தீர்க்கதரிசியாக எழும்பி வந்தான். കരമടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கரங்களை தட்டி சொல்லுவோம். അതുകൊണ്ട് அதனாலே ഇവന്റെ പേരാണ് യോന. ஆமென். இவர் பேர் யோனா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഏലിയാവിലൂടെ എഴുന്നേൽപ്പിച്ച് കൊണ്ടുവന്നവന്റെ പേരാ യോന. ஆமென். எலியாவின் மூலமாய் எழுப்பி கொண்டு வந்தவனுடைய பேர் தான் யோனா. ഇനി അവന്റെ പാറ്റേൺ നോക്കി, അവന്റെ പാറ്റേൺ. இவனுடைய ஊழியத்தின் சைகையை பாருங்கள். ഏലിയാവ് പ്രോഫറ്റിക്കൽ ആരംഭിച്ചത്, ஆமென், எலியா ஆமென் தீர்க்கதரிசன ஊழியத்தை ஆரம்பித்தார் കൊട്ടാരത്തിനകത്ത് വെച്ച്. ஆமென். அரண்மனையில வைத்துதான் அவர் ஆரம்பித்தார். യോനയും പ്രോഫറ്റിക്കൽ ആരംഭിച്ചത്, ஆமென், யோனா தீர்க்கதரிசியும் இந்த தீர்க்கதரிசன ஊழியத்தை ஆரம்பித்ததே കൊട്ടാരത്തിനകത്ത് വെച്ച്, அரண்மனையில வைத்துதான். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഇനി അടുത്ത രണ്ടുപേരുടെ പാറ്റേൺ. இனி அடுத்து ரெண்டு பேரும் ஆமென் ஊழியம் செய்த முறை. രണ്ടുപേരും ദൈവത്തിനെതിരെ സംസാരിക്കുന്നവർ. ரெண்டு பேரும் தேவனுக்கு எதிராக பேசுகிறார்கள். ஒருவன் ചൂരച്ചെടിയുടെ ചുവട്ടിലിരുന്നോണ്ട് പറഞ്ഞു, சூரச்செடியின் கீழே உட்கார்ந்து சொல்லுகிறார், മതി 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 മതി. போதும் போதும் போதும். ഒരുത്തൻ ആവണക്കിന്റെ മൂട്ടിലിരുന്നോണ്ട് പറഞ്ഞു, இன்னொருவன் ஆமணுக்கு செடிக்கு கீழே உட்கார்ந்து கொண்டு சொல்லுகிறார், മതി போதும் മതി போதும். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഒരുത്തന്റെ അടുക്കൽ ஒருவன் அருகே കാക്ക വന്നു, காகம் வந்தது. യോനയുടെ അടുക്കൽ யோனாவின் அருகே പുഴു വന്നു. ஆமென், புழு வந்தது. Praise the முசுக்கட்டை பூச்சி. ஹalleluya. കരം ഉയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്, கைகளை உயர்த்தி தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ ஹalleluya. ഹല്ലേലൂയ ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഏലിയാவை ദൈവം தேவன் ശമര്യയ്ക്ക് വിരോധമായി പ്രവചിപ്പിച്ചു. சமாரியா தேசத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனத்தை சொல்ல வைத்தார். ശമര്യയ്ക്ക് വേണ്ടി പ്രവചിപ്പിച്ചു. ஆமென். சமாரியா தேசத்துக்காக தீர்க்க தரிசனத்தை சொல்ல வைத்தார். ഹല്ലേലൂയ ஹalleluya. സീദോന് വേണ്ടിയിട്ട് പ്രവചിച്ചു. சீதோனுக்காக தீர்க்க தரிசனத்தை உரைக்க வைத்தார். ഹല്ലേലൂയ. ஆமென். സാരഫത്ത്, സീദോന്റെ ക്യാപിറ്റലാ സാരഫത്ത്. சீதோன் தேசத்தின் தலைநகரம் தான் இந்த சாரிபாத்தூர். ഇസബേലിന്റെ സ്ഥലം, எசபேலின் இடம். അവിടെയാ കർമ്മേല്, அங்கேதான் கர்மேல் மலை இருக்கிறது. അവിടെയാ തീ ഇറങ്ങിയത്. அங்கேதான் அக்கினி இறங்கி வந்தது. അതിന്റെ അർത്ഥം, அதனுடைய பொருள், ജാതിയുടെ പട്ടണത്തിലാണ് புறஜாதிகளின் பட்டணத்திலே தான் മാനസാന്തരത്തിന്റെ തീ ഇറങ്ങി വന്നത്. மனம் திரும்புதலின் அக்கினி இறங்கி வந்தது. അന്യാരാധന ശക്തിയെ തകർത്ത് കളഞ്ഞത്. அந்நிய ஆராதனை வல்லமையை அழித்து போட்டது. അല്ലെങ്കിൽ ഏലിയാവിലൂടെ எலியாவின் மூலமாய் ബാൽ എന്ന ശക്തിയെ തകർത്തു. பாகால் என்று சொல்லப்படுகிற வல்லமையை அழித்தார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். കരം ഉയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്, கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, உங்க பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, യോന யோனா 2 വട്ടം മരിച്ചു. 2 വട്ടം, 2 മുறை മരിച്ചു പോனார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். 2 വട്ടം മരിച്ചിട്ട് ഉയർത്തെഴുന്നേറ്റ ഒരാളുണ്ടെങ്കിൽ അത് യോനയാണ്. 2 முறை மரித்து உயிரோடு எழும்பினார் என்றால் அவர்தான் யோனா. He is the history maker. அவர் சரித்திர நாயகர். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഏലിയാവ് எலியா ട്രെൻഡ് മേക്കർ ആണെങ്കിൽ மறுமலர்ச்சியாளர் என்றால் he is the history maker. அவர் சரித்திர நாயகராய் இருக்கிறார். 2 വട്ടം മരിച്ചിട്ട് ഉയർത്തവൻ. ஆமென். 2 பேரும் 2 വട്ടം முறை மரித்து உயிரோடு எழும்பினார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഒന്ന് കുഞ്ഞിലെ മരിച്ചു, ஒன்று சிறு பிள்ளையா இருக்கும்போது மரித்தார். 2 இரண்டாவதாக മത്സ്യത്തിന്റെ വായ്ക്കകത്ത് കിടന്ന് മരിച്ചു. ஆமென், மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்து மரித்தார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். നിങ്ങൾ വീട്ടിൽ പോയിട്ട് நீங்கள் வீட்டிலே சென்று യോനയുടെ പുസ്തകം 2-ാം അധ്യായം വായിക്കണം. யோனாவின் புத்தகம் 2வது அதிகாரத்தை வாசிக்க வேண்டும். അല്ലെങ്കിൽ അവിടെ യോന പറയുകയാണ്, அங்கே யோனா சொல்கிறார், ദൈവമേ, தேவனே, ഞാൻ സമുദ്രത്തിന്റെ അടിത്തട്ടിൽ പോയി நான் சமுத்திரத்தின் அடித்தட்டிலே சென்றேன். മരണത്തിന്റെ പാതാളത്തിൽ പ്രവേശിച്ചു. ஆமென். மரணத்தின் பாதாள வரைக்கும் நான் சென்றேன். മലയാളത്തിൽ മരണത്തിന് നിദ്ര എന്നാണ് പറയുന്നത്. ஆமென். மலையாளத்துல மரணத்திற்கு நித்திரை என்று சொல்லப்படுகிறது. ഉറങ്ങുക എന്നാണ് പറയുന്നത്. ஆமென். தூங்குவது என்று சொல்லப்படுகிறது. ഒരു അഭിഷിക്തൻ, ஒரு ஊழியக்காரர் മരിച്ചെന്ന് പറയത്തില്ല, ஆமென், மரித்தார் என்று சொல்ல மாட்டார். ക്രിസ്തുവിൽ ഉറങ്ങുകയത്ര എന്നാണ് പറയുന്നത്. ஆமென். அவரை ஆமென் சொல்லுகிறது இப்படித்தான், அவர் கிறிஸ்துவுக்குள் நித்திரையாய் இருக்கிறார் என்று. ഹല്ലേലൂയ. അതുകൊണ്ട് ആ പാറ്റേണിൽ പറയുന്നത്, அதனாலதான் அந்த நிலையில் சொல்லுகிறார்கள், யோனா மரித்து മത്സ്യത്തിന്റെ വായിൽ കിടന്നു. மீனின் வாயிலில் கிடந்தார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென்.
കരം ഉയർത്തി ഒന്ന് ഹല്ലേലൂയ പറഞ്ഞേ. கரங்களை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க. നിങ്ങൾ വീട്ടിൽ പോയിട്ട് കറക്റ്റ് ആയിട്ട് രണ്ടാം അധ്യായം വായിക്കണം. நீங்க வீட்ல போய் சரியா இந்த இரண்டாவது அதிகாரத்தை வாசியுங்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ സമുദ്രത്തിന്റെ അടിത്തട്ടിൽ കുറെ പർവ്വതങ്ങളെ കുറിച്ചൊക്കെ പറയുന്നുണ്ട്. ஆமென். சமுத்திரம் அந்த கடலின் அருகே ஆழத்தில் பயங்கரமான பர்வதங்களை குறித்து சொல்லப்படுகிறது. മരിച്ച ശവത്തെ ആ മീൻ എടുത്ത് വിഴുങ്ങിയത്. மரித்து போன சடலத்தை தான் இந்த மீன் விழுங்கினது. ഇനി മീനിനെ കുറിച്ച് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ இந்த மீனை குறித்து சொல்ல போனால் ഇതിന്റെ അണ്ണാക്കിൽ നിന്ന് അകത്തോട്ട് പോയി കഴിഞ്ഞാൽ ஆமென் இதனுடையதான குரல் வடத்தை தாண்டி அது உள்ளே செல்லுமானால் അതിനകത്ത് മൊത്തം ആസിഡ് ആണ്. அது முழுவதும் ஆசிட் தான், அமிலம் நிரம்பி இருக்கிறது. ஆமென். ഈ ആസിഡ് വെച്ചാണ് ഇവനെ ദഹിപ്പിച്ച് കളയുന്നത്. இந்த அமிலத்தை வைத்துதான் ஆமென் உள்ள போகக்கூடிய இரையை அது ஆமென் ஜீரணப்படுத்துகிறது. നമ്മളിങ്ങനെ ഈ ആർത്തിയോടെ മീൻ എടുത്ത് തിന്നും. മീന് ஆமென். நாம ரொம்ப ஆமென் ஆசையா மீனை சாப்பிடுவோம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ചില സമയത്ത് മീനിന്റെ മുള്ളു തൊണ്ടയിൽ കുടുങ്ങിയിരിക്കും. சில வேளைகளில் மீனோட முள்ளு ஆமென் நம்முடைய தொண்டையில் மாற்றிக்கொள்ளும். അതുപോലെ യോന കുടുങ്ങിയിരിക്കുകയായിരുന്നു മത്സ്യത്തിന്റെ വായ്ക്കകത്ത്. அதை போல ஆமென் மீனின் வாயிலே இந்த ஹalleluya யோனா சிக்கிக் கொண்டிருந்தார். Praise the Lord. ஆமென். ഇതിന് ഒരു ആത്മീക അർത്ഥമുണ്ട്. இதிலே ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஆமென். Praise the Lord. ஹalleluya. എന്തുകൊണ്ടാണ് യേശുവും യോനയും മൂന്നാമത്തെ ദിവസം പുറത്തു വന്നത്? எதற்காக இயேசுவும் யோனாவும் மூன்றாவது நாளே வெளியே வந்தார்கள்? ലാസറിന്റെ ചരിത്രം പറയുന്നു. லாசருவின் சரித்திரம் சொல்கிறது. നാലാമത്തെ ദിവസം ആയി കഴിഞ്ഞാൽ ஆமென் நான்காவது நாள் ஆகிவிட்டது என்றால் നാറ്റം വരും, நாற்றம் எடுக்கும். Praise the Lord. ஆமென். അതിന്റെ അർത്ഥം அதனுடைய பொருள் നീ എത്ര പ്രതിസന്ധിയിലായാലും நீங்கள் எவ்வளவுதான் போராட்டத்துக்குள்ளே ஆக்கப்பட்டாலும் മാക്സിമം പയ്യ 3. ஆமென் கூடுமான பட்சம் 3 நாள். Praise the Lord. ஆமென். നീ ஹalleluya. പ്രതികൂലത്തിന്റെ കാഠിന്യത്തിൽ പോയ മാക്സിമം 3. நீங்கள் போராட்டத்தின் உங்களை கடினமான சூழ்நிலைக்கு போனால் அதிகபட்சம் 3 நாள். നാലാമത്തെ ദിവസം നാറ്റം വയ്ക്കും. 4வது നാളே നാற்றம் എടുക്കും. നാറ്റം വയ്ക്കുന്നതിന് മുമ്പ് நாற்றம் வைப்பதற்கு முன்னவே ദൈവം നിന്നെ പ്രശ്നത്തിൽ നിന്ന് പുറത്തു കൊണ്ടുവരും. தேவன் உங்களை பிரச்சனையை விட்டு வெளியே கொண்டு வருவார். കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്തേ. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ഇന്ന് രാത്രി இந்த இரவு എന്റെ ലൈഫിൽ ഒരു നാറ്റം സംഭവിക്കുന്നതിന് മുമ്പ് என் வாழ்க்கையிலே நாற்றம் எடுப்பதற்கு முன்னே ദൈവം നിന്നെ പുറത്തു കൊണ്ടുവരും. தேவன் உங்களை வெளியே கொண்டு வருவார். ചിലരില്ലേ, ഞാനിപ്പോ പാപത്തിൽ വീണ് നാറും എന്നുള്ള സിറ്റുവേഷനിൽ പോകുമ്പോ ஆமென் சிலர் நான் பாவத்தில் விழுந்து நாற்றம் எடுக்க போகிறது என்று ஆமென் சொல்லக்கூடிய அனுபவத்துக்கு செல்லும் போது ദൈവം അവനെ മാനസാന്തരപ്പെടുത്തും. தேவன் அவரை மனம் திரும்புதலுக்குள்ளே கொண்டு வருவார். ഇവനെ മാനസാന്തരപ്പെടുത്തുന്ന ഒരു പ്രസംഗം ഇവന് ദൈവം കൊടുക്കും. ஆமென் இவர் மனம் திரும்பத்தக்கதான பிரசங்கத்தை அவருக்கு கொடுப்பார். അല്ലെങ്കിൽ അവനെ മാനസാന്തരപ്പെടുത്തുന്നവനായി ദൈവം കണക്ട് ചെയ്യും. இல்லை என்றால் மனம் திரும்ப பண்ணக்கூடியவர்களோடு தேவன் தொடர்பு படுத்துவார். വീഴുമെന്ന് തോന്നാം, விழப்போகிறேன் என்று உணர்ந்தால், വീഴുമെന്ന് നിനക്ക് തോന്നാം, விழப்போகிறேன் என்று நீங்கள் உணர்ந்தால், തോന്നൽ വരാം, തോന്നൽ. அந்த உணர்வு வர வேண்டும். ചിലപ്പോ നീ നനയ്ക്കും ഞാൻ വീണ് പോകും. நீங்க நினைப்பீங்க நான் விழுந்துருவேனோ என்று சொல்லி. അതിനു മുമ്പ് ദൈവം നിന്നെ എഴുന്നേൽപ്പിക്കും. அதற்கு முன்னமே தேவன் உங்களை எழும்ப பண்ணுவார். നാറ്റത്തിൽ പോകുന്നതിന് മുമ്പ്, நாற்றத்திற்கு போவதற்கு முன்னே ദൈവം നിന്നെ വിടുവിക്കും. தேவன் உங்களை விடுதலையாக்குவார். Praise the Lord. ஆமென். അങ്ങനെ ഈ മീന്, அப்படியாக இந்த மீன் ഈ തൊണ്ടയ്ക്കകത്ത് മുള്ളു കയറുമ്പോ നമുക്കൊരു മരണവെപ്രാളാണ്. தொண்டைக்குள்ள அந்த முள்ளு போய் மாட்டும் என்றால் பயங்கரமான மரண வேதனை. ഈ മീനിന്റെ തൊണ്ടയ്ക്കകത്ത് ഒരു മുള്ളു കയറിയിരിക്കുക. இந்த மீன் தொண்டையிலே ஒரு மீன் அல்லேலூயா இந்த யோனா சொருகி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ഈ മീൻ മരണവെപ്രാളത്തില്, இந்த மீன் அந்த மரண வேதனையில் സ്പീഡ് കൂടി வேகத்தில் ஓடினது. Praise the Lord. 3 ദിവസം അന്റാർട്ടിക്കയിലെ എവിടെയോ കിടന്ന മീന് 3 நாள் அண்டார்டிகா கடலில் இருந்த அந்த மீன் 3 ദിവസം ട്രാവൽ ചെയ്ത് 3 நாள் பிரயாணம் பண்ணி നിനവേയിൽ ലാൻഡ് ചെയ്യുകയാണ്. നിനിവേയിൽ പോയി ചേരുகிறது. ഇനി നിനവയെ കുറിച്ച് പറയാം. നിനിവയെ കുറിച്ച് சொல்லலாம். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. സീദോനിന്റെ രാജാവ് ബാലാണ്. സീദോനിൻ രാജാ ബാരാക്. ബാല് ബാൽ വിഗ്രഹം. പഹാൽ. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. എന്നാൽ നിനവേക്കാർ ആരാധിച്ചത്, നിനിവേക്കാരர்கள் ആരാധിച്ചത് ദാഹോൻ. ആരാണ്? யார் ஆராதித்தார்கள்? நினிவேக்காரர்கள். നിനവയുടെ ദൈവം ആരാണ്? നിനിവേயின் தெய்வம் யார்? ദാഹോൻ. ഞാൻ നെറ്റിൽ പോയിട്ട് ദാഹോന്റെ രൂപം ഒന്ന് നോക്കി. நான் நெட்ல போய் அல்லேலூயா தாகோனின் உருவத்தை நான் பார்த்தேன். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. എന്താണ് ദാഹോന്റെ രൂപം എന്നറിയാമോ? தாகோனுடைய உருவம் என்ன தெரியுமா? പകുതി മനുഷ്യനും பாதி மனுஷனும் പകുതി മീനും. பாதி மீனும். Praise the Lord. அல்லேலூயா.
ഈ യോന നിനവയിൽ വരുന്നതിന് തൊട്ട് മുമ്പ് இது யோனா நினிவே தேசத்துக்கு வருவதற்கு கொஞ்ச நேரம் முன்பே നിനവയിൽ ഭയങ്കര ഒരു ഉത്സവം നടക്കുകയാണ്. நினிவே தேசத்தில் பயங்கரமான கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. സെയിം പാറ്റേൺ കർമ്മേലിൽ എന്ത് നടന്നോ അതാണ് ഇവിടെ നടക്കുന്നത്. கர்மேலில் என்ன நடந்ததோ அதே போல நினிவேயில் ஒரு பண்டிகை ஆசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். കർമ്മേലിൽ 450 കള്ളപ്രവാചകനും 400 അക്ഷേരകളും കൂടെ ചേർന്ന് അവിടെ വലിയ യാഗപീഠം പണിത് ആരാധിക്കുന്നത് പോലെ 450 ആമേൻ ഹല്ലേലൂയ കള്ള தீர்க்கதரிசிகளும் அல்லேலூயா 400 தோப்பு விக்கிரக ஆராதனைக்காரர்களும் அங்கே ஒன்று சேர்ந்து பெரிய ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருந்தது போல ഇവിടെ ദാഹോനെ ആരാധിക്കുകയാണ്. இங்க தாகோனை ஆராதிக்கிறார்கள். ബെസ്റ്റ് ടൈമിലാ യോന അവിടെ വരുന്നത്. ஆமென் சரியான நேரத்துல தான் யோனா அங்கே வருகிறார். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா ഇവരെല്ലാം ദാഹോനെ ഇങ്ങനെ ആരാധിച്ച് വരുമ്പോ இவர்கள் எல்லாரும் தாகோன் தெய்வத்தை அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருந்த போது അവിടെ ഉള്ള 1,20,000 പേര് அங்க இருந்த 1,20,000 பேர் ആ ബീച്ചിൽ വന്ന് നിൽക്കുക. அந்த கடற்கரையில் வந்து நிற்கிறார்கள். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ആ ആഘോഷത്തിന് 1,20,000 പേര് വന്നിരിക്കുക. அந்த பண்டிகைக்கு அதை ஆசரிக்கும்படியாக 1,20,000 பேர் வந்து கூடியிருக்கிறார்கள். നിനവയിൽ 1,20,000 പേര് ബീച്ചിൽ വന്നു. ஆமென். நினிவேயில் 1,20,000 பேர் கடற்கரைக்கு வந்து விட்டார்கள். മനസ്സിലായോ? உங்களுக்கு புரிந்ததா? നിനവേക്കാരുടെ ദൈവത്തിന്റെ പേര് ദാഹോൻ. நினிவேக்காரர்கள் ஆராதித்து வந்த அவருடைய தெய்வத்தினுடைய பேர் தாகோன். പകുതി മനുഷ്യൻ പകുതി മീന്. பாதி மனுஷ உருவம் மீதம் ஹல்லேலூயா மீனின் உருவம். ഈ ഘോഷയാത്ര ഇങ്ങനെ വരുമ്പോൾ ஆமென் இவர்கள் இப்படி அந்த ஹல்லேலூயா ஆமென் பாடிக்கொண்டு வரும்போது ഒരു വലിയൊരു മീൻ കയറി വരികയാണ്. ஒரு பெரிய மீன் கரையை நோக்கி வருகிறது. അവരിങ്ങനെ നോക്കുമ്പോൾ அவர்கள் உற்று பார்க்கிற வேளையில் മീനിന്റെ അകത്ത് നിന്ന് ഒരു മനുഷ്യൻ നടന്നു വരുന്നു. மீனின் ஆளில் உள்ளே இருந்து ஒரு மனுஷன் நடந்து வருகிறார். അപ്പോൾ അവര് പറഞ്ഞു, அப்போது அவர்கள் சொன்னார்கள் ഇവൻ ദാഹോനാണ്. இவன் தான் தாகோன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇവരെല്ലാവരും കൂടെ ഒരുമിച്ച് ചേർന്ന് യോനയെ ആരാധിക്കാൻ തുടങ്ങി. இவர்கள் இந்த நினிவேக்காரர்கள் எல்லாரும் சேர்ந்து யோனாவை ஆராதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். നമ്മൾ ദൈവം പ്രസാദിച്ചു. ஓ நம்முடைய தேவன் தரிசனத்தில் வந்து விட்டார். ഇതാ இதோ ദാഹോൻ വരുന്നു എന്ന് പറഞ്ഞ് தாகோன் வருகிறது என்று சொல்லி യോനയെ അവർ സ്വീകരിക്കുകയാണ്. யோனாவை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். யோன എത്ര പറഞ്ഞിട്ടു யோனா என்ன சொன்ன பின்பும் അവർ അക്സെപ്റ്റ് ചെയ്യുന്നില്ല. அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. നിനവേക്കാരെല്ലാവരും കൂടെ പറഞ്ഞു, நினிவேக்காரர்கள் எல்லாரும் ஏகமாய் சொன்னார்கள், നീയാണ് നമ്മുടെ ദൈവം. நீதான் எங்களுடைய தெய்வம். ഇന്ന് രാത്രി இந்த இரவு ഒരു ദൂത് ഞാൻ പറയാം. ஒரு வார்த்தையை தீர்க்கதரிசனமாய் சொல்கிறேன். ഏത് രാജ്യമാണോ നിന്നെ കരയിപ്പിച്ചത്, எந்த தேசம் உங்களை அழ வைத்ததோ അവർക്ക് നിന്നെ ദൈവമാക്കി മാറ്റും. அவர்களுக்கே தேவன் உங்களை தேவனாய் மாற்றுவார். ജോസഫിനെ കുറിച്ച് പറഞ്ഞ ദൂത്, ஆமென். யோசேப்பை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தை, ജോസഫേ யோசேப்பே ഞാൻ നിന്നെ நான் உன்னை ഫറവോന്റെ ദൈവമാക്കി വയ്ക്കും. பார்வோனுக்கு தேவனாய் மாற்றுவேன். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கைகளை தட்டி சொல்லுங்க. നിന്നെ കൊല്ലാൻ നോക്കിയ, നിന്നെ തകർക്കാൻ നോക്കിയ, ஓ உங்களை கொல்ல நினைத்த, உங்களை அழிக்க நினைத்த അതേ പട്ടണം, அதே பட்டணம், നീ ദൈവം എന്ന് പറയുന്ന കാലം വരാൻ പോകുന്നു. நீங்கள் தெய்வம் என்று சொல்லக்கூடிய காலம் வருகிறது. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். നിന്റെ അമ്മയെ വിധവയാക്കിയ അതേ രാജ്യം, ஆமென். உன் தாயை விதவையாக்கின அதே தேசம், നിന്റെ അപ്പനെ കൊന്ന അതേ രാജ്യം, தகப்பனை கொண்டு போட்ட அதே தேசம் നിനക്കൊരു ബെസ്റ്റ് സ്വീകരണം തരാൻ പോവുകയാണ്. ஓ இப்போ உனக்கு ஒரு சிறந்த வரவேற்பை கொடுக்க போகிறது. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். യോന പതുക്കെ കാര്യം പറഞ്ഞ് മനസ്സിലാക്കി. ஆமென். யோனா கொஞ்சம் கொஞ்சமா அவர்களுக்கு புரிய வைக்கிறார். അവര് പറഞ്ഞു, அவர்கள் சொன்னார்கள், യോന யோனா നീ എന്ത് പറഞ്ഞാലും நீ என்ன சொன்னாலும் ഞങ്ങൾ അനുസരിക്കും. நாங்கள் அதை கேட்போம். യോന ദൈവത്തെ പ്രസംഗിച്ചു. ஆமென். யோனா தேவனை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணினார். ഒറ്റ പ്രസംഗം, ஒரே பிரசங்கம். 1,20,000 പേര് 1,20,000 பேர் മാനസാന്തരപ്പെട്ടു. மனம் திரும்பினார்கள். ഈ ലോകം കണ്ട ഏറ്റവും വലിയ റിവൈവൽ, இந்த உலகம் பார்த்த மிக பெரிய எழுப்புதல். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഈ മെസ്സേജ് പ്രിപ്പയർ ചെയ്യുന്നതിന് മുമ്പ് இந்த செய்தி ആയത്തപ്പെടുത്തുவதற்கு മുൻപേ ഞാൻ മനസ്സിൽ ചിന്തിച്ചത്, நான் என் மனதில் நினைத்தது, ഈ ലോകത്തിലെ ഏറ്റവും നല്ല പ്രസംഗം ஓ இந்த உலகத்திலே மிகவும் சிறந்த பிரசங்கம் പീറ്ററിന്റെ പ്രസംഗം എന്നാ വിചാരിച്ചത്. பேதுருவின் பிரசங்கம் என்று நான் நினைத்தேன். നോ 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 നോ. இல்லை இல்லை இல்லை. ഈ ലോകത്തിലെ ഏറ്റവും ബെസ്റ്റ് പ്രീച്ചിങ് ஓ இந்த உலகத்திலே மிகவும் சிறந்த பிரசங்கம் യോനയുടെ പ്രസംഗമായിരുന്നു. யோனாவின் பிரசங்கம் தான். He is the great revivalist. அவர்தான் எழுப்புதல், ஓ பெரிய எழுப்புதல் வீரர். ഒറ്റ പ്രസംഗത്തില് ஒரே பிரசங்கத்தில் 1,20,000 പേര് മാനസാന്തരപ്പെട്ടു. 1,20,000 பேர் மனம் திரும்பி விட்டார்கள். കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്താൽ, கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். if you are rejected person, நீங்கள் புறக்கணிக்கப்பட்ட நபரா
கொண்டிருக்கிறார். God selected you. கர்த்தர் உங்களை தெரிந்து God கொண்டிருக்கிறார். selected you. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். കണ്ണുകൾ അടയ്ക്കാം, പ്രാർത്ഥിക്കാം. கண்களை மூடி ஜெபிக்கலாம். എല്ലാവരും കണ്ണുകൾ അടച്ചാൽ எல்லாரும் கண்களை மூடி ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே യേശുവേ, இயேசுவே, ഞാനൊരു യോനയാണ്. நான் ஒரு யோனா. എത്ര മറുതലിച്ച് നടന്നാലും, ஆண்டவரே, எவ்வளவு மறுதலித்து நடந்தாலும், എത്ര മറുതലിച്ച് നടന്നാലും எவ்வளவு மறுதலித்து நடந்தாலும் ദൈവം നിന്നെ ഉപയോഗിക്കാൻ പോവുകയാണ്. ஆமென். தேவன் உங்களை பயன்படுத்த போகிறார். എല്ലാവരും കണ്ണുകൾ അടച്ച് പറഞ്ഞാട്ടെ. எல்லாரும் கண்களை மூடி சொல்லுவோம். നമ്പുവേൻ എന്നേശു ഒരുവരേ, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. നമ്പുവേൻ நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை.